गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये। हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। ततः श्रीमच्छङ्कराचार्यादि गुरुपरम्परानुसन्धेय दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्ते नैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீஹரயே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 26 2010 ஞாயிற்றுக்கிழமை. விக்ருதி நாம சம்வத்சரம் தக்ஷிணாயனம் ஹேமந்த ருத்து தனுர் மாதம் மார்கழி மாதம் கிருஷ்ணபக்ஷம் ஷஷ்டி திதி. இன்றைக்கி பூர்வ பல்குனி நட்சத்திரம், பூரம்னு சொல்கிறது பூர்வ நட்சத்திரம். இன்றைக்கி நல்ல சித்த யோகம். இப்போ ஏற்பட்ட ரொம்ப புண்ணியமான இன்றைக்கி
நாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் 3வது ஸ்கந்தத்தில் 14வது அத்தியாயத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். வழக்கம் போல் இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை ஸ்ரீதரர் வியாக்கியானத்தில் ஸ்ரீதரர் சொன்ன ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு, இந்த அத்தியாயத்தில் இது கொஞ்சம் பெரிய அத்தியாயம், 51 ஸ்லோகங்கள் இருக்குது இந்த அத்தியாயத்தில். அதனால் அதுக்கு சரிபாதியாக, கிட்டத்தட்ட சரிபாதியாக ஒரு சுமாராக ஒரு 25-28 ஸ்லோகங்கள் இன்றைக்கி இந்த தடவை அத்தியனம் பண்ணிவிட்டு, பாக்கி இருக்கிற ஸ்லோகங்களை அடுத்த கிளாஸில் அத்தியனம் பண்ணுவோம். சதுர்தசே நிதானந்து தத்வதே வக்துமுச்யதே சந்தியாயாம் கஷ்யபாத் கர்ப்ப சம்பவः காமதோ திதேஹே. இந்த ஒரு ஸ்லோகத்தில் ஸ்ரீதரர் இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை சொல்கிறாள். இந்த சதுர்தசே நிதானந்து தத்வதே வக்தும் உச்சியதே. நம்ம போன அத்தியாயத்தில் பார்த்தோம், வராக அவதாரம், யஜ்ஞ வராக மூர்த்தியினுடைய அவதாரம். அப்போ இந்த யஜ்ஞ வராக மூர்த்தியினுடைய அவதாரத்தின் சமயத்தில் அவர் பூமியை உத்தரணம் பண்ணணுங்கிறதுக்காக பிரளய ஜலத்துக்குள்ளே பாஞ்சு அந்த பூமியை உத்தரணம் பண்ணிட்டு வெளியில் வர சமயத்தில் இதுத்தாப்பில் ஹிரண்யாக்ஷன்னு ஒரு பெரிய அசுரன் அவன் வந்தான். அவனை சுவாமி வதம் பண்ணாள்னு சொல்லி நம்ம ஒரு ஸ்லோகத்தை பார்த்தோம். அதுதான் இங்கே கேட்குறாள், சுவாமி ஹிரண்யாக்ஷனை போய் முதல்ல வதம் பண்ணாலே அவன் எப்படி வந்தான், அதுக்கு என்ன காரணம்ங்கிறதுனா சொல்லணுங்கிறதுக்காக இந்த அத்தியாயத்தில் அதுதான் கேட்குறாள் விஸ்தாரமாக. சதுர்தசே நிதானந்து தத்வதே வக்துமுச்யதே. எப்படி இந்த ஹிரண்யாக்ஷனுடைய வதம் ஏற்பட்டது, அவன் யார், எப்படி தோன்றினான், இதெல்லாம் கேட்டாள். அது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்காக ஒரு பூர்வ கதையை எடுத்து சொல்கிறாள். அந்த கதை என்னென்னா, சந்தியாயாம் கஷ்யபாத் கர்ப்ப சம்பவः காமதோ திதேஹே. கஷ்யப ரிஷி, மரீச்சியினுடைய புத்திரர் கஷ்யபர். அந்த மரீச்சியினுடைய புத்திரரான கஷ்யபர், அவருக்கு நிறையா பத்னிகள், 13 பத்னி, அதில் தித்தியும் ஒத்தி. அந்த தித்தி இருக்காளே, அவள் புத்திரகாமம் ஏற்பட்டு பக்தாவான கஷ்யபரை சந்தியா காலத்தில் நிர்பந்தம் பண்ணாள். இந்த மாதிரி காம வசப்பட்டு சங்கமிக்கணும்னுட்டு ஆசைப்பட்டாள். அதனால் இந்த சந்தியாயாம் கஷ்யபாத் கர்ப்ப சம்பவः காமதோ திதேஹே. அப்படி ஒரு அக்காலத்தில், சந்தியா காலத்தில் ஏற்பட்ட கர்ப்பத்தினால அசுரன் பிறந்தான் அப்படிங்கிறதாக சொல்லி அந்த கதையை இந்த அத்தியாயத்தில் சொல்கிறாள்னு சுருக்கமாக ஒரு ஸ்லோகத்தில் ஸ்ரீதரர் இந்த அத்தியாயத்தினுடைய சம்மரியை சொன்னாள். அதை நம்ம பார்த்தோம். இப்போது சதுர்தசே நிதானந்து தத்வதே வக்துமுச்யதே சந்தியாயாம் கஷ்யபாத் கர்ப்ப சம்பவः காமதோ திதேஹே. அத்தியாயத்தினுடைய சம்மரியெல்லாம் எடுத்து போட்டிருக்கார் கடலங்குடி நடேச சாஸ்திரிகள் போட்ட புஸ்தகம் இருக்கே, கடலங்குடி பெரியவா போட்ட புஸ்தகத்தை இப்போது இங்கே நம்ம கிளாஸில் நியூஜெர்சியில் இருக்கப்பட்ட ராமநாதன் அந்த புஸ்தகத்தை தான் வச்சுருந்து ஃபாலோ பண்ணுறார். இந்த ஸ்லோகத்தில் ஒரு சின்ன எரர் ஒன்று, பிரிண்டிங் எரர் இருக்குது. சந்தியாயாம் கஷ்யபாத் கர்ப்ப சம்பவः காமதோ திதேஹேன்னு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த கஷ்யபாத்துங்கிறது போல காஷ்யபாத்துன்னு இருக்குது. காஷ்யபம்னா கஷ்யபஸ் அப்பத்தியம் புமானு காஷ்யபா. அதனால் கஷ்யப்பருடைய புத்திரனுக்கு தான் காஷ்யப்பன்னு பேர். ஆக்சுவலாக அது கஷ்யபகான்னு தான் இருக்கணும். அது பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது. அதே மாதிரி அங்கே காமத்தோ அதித்தேங்கிறதுக்கு ரெண்டுக்கு நடுப்புற ஒரு எஸ் போட்டிருக்கோம். அதாவது அதித்தேகேன்னு பிரித்து போட்டிருக்காள். அதித்தேகே இல்லை, அதித்தியினுடைய குமாரன்னா ஆதித்யாள். தித்தின்னு தான் சொல்லணும். இங்கே இது பிரிண்டிங் எரர்னு நினச்சின்னேன். அதுக்கப்புறம் கீழே தமிழில் அதுக்கு அர்த்தம் போட்டிருக்காள். அந்த அர்த்தத்துலேயும் அதித்தின்னு போட்டிருக்காள், அந்த காஷ்யபர்னு போட்டிருக்காள். இது கஷ்யபர்னு தான் இருக்கணும். அது
அது அவருக்கு விஷயம் தெரியாமல் போடல. இது சம்டைம்ஸ் என்ன ஆகுது, நம்மளை அறியாமலே சில மிஸ்டேக் வந்துடும். அப்படி இங்கே வந்திருக்கு. அதை நான் எதுக்கு எடுத்து சொன்னேன்னா, அது ஒரே ஒருத்தர் தான் இங்கே இந்த கிளாஸில் அந்த புக்கை ஃபாலோ பண்ணுறவர். கள்ளங்குடி பெரியவாள் புக்கு. கள்ளங்குடி பெரியவாளை பற்றி முன்னாடியே சொல்லியிருக்கேன். பெரிய மகானவா. ஏன்னா மறுபடியும் அவரை பற்றி சொல்லணுங்கிறது எனக்கு. ஏன்னா மறுபடியும் இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்கிறேன். ரொம்ப நாள் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம ஊரில் ரொம்ப பெரிய மகானாக இருந்தவர் மன்னார்குடி ராஜு சாஸ்திரிகள்னுட்டு. மன்னார்குடியில் மகோபாத்தியாயர் அவர். எப்பேற்பட்ட மகான்னு சொல்லணும்னா, அவரை பற்றி அவருக்கு கீழே பல மகான்கள்லாம் அவருக்கு சிஷ்யாலாக இருந்திருக்காள். அவரை தேடிண்டு சாதாரணமாக கேரளா, இந்த பாலக்காடு, இந்த தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற தெலுங்கு தேசம், இதுலேருந்து மாத்திரம் வரமாட்டாளாம். ரொம்ப தூரத்துலேருந்து மகாராஷ்டிரா, காஷி, இப்படி வடக்கு தேசத்துலேருந்துலாம் சிஷ்யாலாம் வந்து குருகுலத்தில் அவரோட கூட உட்காந்துட்டு அத்தியனம் பண்ணியிருக்காள். அது மாத்திரம் இல்லை, மொத்தம் 8-9 சன்னியாசிகள் அவர்கிட்ட சிஷ்யனாக இருந்து வேதாந்தத்தை அனுசந்தானம் பண்ணியிருக்காள். பெரிய பெரிய மகான்கள். சித்தமல்லி சுப்பிரமணிய சாஸ்திரின்னு ஒருத்தர், அவரை அப்புறமா அவர் சன்னியாசியாகி அவரை சுப்பிரமணிய தீந்திரன்னு சொல்கிறது. காஷியில் பிரம்மானந்தர்னு ஒரு பெரிய சுவாமி, அவர் காஷியிலேருந்து வந்து அவர்கிட்ட சிஷ்யனாக இருந்திருக்கார். இதில் முக்கியமாக 2 பேரை சொல்லணும்னா என்னென்னா, ஒருத்தர் பேர் பைங்காநாடு கணபதி சாஸ்திரின்னுட்டு அவருடைய சிஷ்யர். அவரும் மகோபாத்தியாயர். இந்த பைங்காநாடு கணபதி சாஸ்திரிகள் யாருன்னா, அவர் தான் நம்ம காஞ்சி சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இருக்காரே, அவருக்கு குருவாக இருந்து அவருக்கு வேதத்தை உபதேசம் பண்ணியிருக்கப்பட்டவர். அப்பேற்பட்ட பெரிய மகான் அந்த பைங்காநாடு கணபதி சாஸ்திரிகள். அந்த பைங்காநாடு கணபதி சாஸ்திரிகளுக்கு அவர் காலமான பிறகு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் மகோபாத்தியாயர்னு டைட்டில் கொடுத்துருக்கா. பேர்பட்டவர் அவர். அவர் வந்து நம்ம கள்ளங்குடி பெரியவாள் கள்ளங்குடி நடேசாஸ்திரிகளுக்கு குருவாக இருந்தவர். அதே மாதிரி இன்னொரு சிஷ்யர் பருத்தியூர் கிருஷ்ணசாஸ்திரின்ட்டு. அந்த பருத்தியூர் கிருஷ்ணசாஸ்திரிகள் இவர்கிட்ட இந்த ராஜு சாஸ்திரியில் வந்து நிறையா கற்றுட்டுருக்கார். ஆனால் அவர் வந்து சேங்காலிபுரத்தில் பெரிய மகான், பெரிய முத்தண்ணாவாள்னு சொல்லி பெரிய மகான். அந்த பெரிய முத்தண்ணாவாள்கிட்ட அவள் சிஷ்யராக இருந்திருக்கார் பருத்தியூர் கிருஷ்ணசாஸ்திரி. அந்த பருத்தியூர் கிருஷ்ணசாஸ்திரிகள்கிட்ட தான் அக்ஷராபியாசம் பண்ணாராம் சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர். இந்த சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதரோட அப்பா இருக்காரே, அவரை சின்ன முத்தண்ணாவாள்னு சொல்லுவா. இந்த சின்ன முத்தண்ணாவாளுங்கிறவர் இந்த பெரிய முத்தண்ணாவாள்கிட்ட சிஷ்யனாக இருந்திருக்காள். இப்படி இவாள்லாம் பெரிய கிரேட் லுமினரிஸ். அப்படி இந்த லுமினரில் இந்த சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் இருக்காரே, அவரே நம்ம கள்ளங்குடி பெரியவாழ்கிட்ட தான் வேதாங்கம் சாஸ்திரம் எல்லாத்தையும் கற்றுட்டுருக்கார். உபன்யாசம் எப்படி பண்ணுறதுங்கிறதுனா கற்றுட்டுருக்கார் இந்த பருத்தியூர் கிருஷ்ணசாஸ்திரிலேருந்து. இப்போது நம்ம சேங்காலிபுரம் தீட்சிதர் சொல்கிற உபன்யாசத்தெலாம் கேட்டு பிரமிச்சு போகிறோமே, இதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதுக்கெல்லாம் மேலே வசத்தியாக காதுக்கு கேட்குறதுக்கு, ஆஹா இப்படியும் ஒருத்தர் வால்மீகி மாதிரி மறுபடியும் திரும்பி இங்கே வந்திருக்கார் போல் இருக்கேன்னு தோணும் முடியா இருக்குமா அந்த பருத்தியூர் கிருஷ்ணசாஸ்திரிகள் சொல்கிற உபன்யாசம். அதனால் அவர் ராமாயணம், அவர் சாட்சாத் வால்மீகின்னு எல்லாரும் நினச்சிப்பாள். அப்பேற்பட்ட மகானவர் பருத்தியூர் கிருஷ்ணசாஸ்திரிகள். இதில் என்ன விசேஷம்னா, இப்படி ஒரு குரு சிஷ்யாள்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி ரொம்ப பக்தியோடு இருந்திருக்காள் இந்த பாரத தேசத்தில். அது என்ன ஆச்சு, பெரிய முத்தண்ணாவாள் தை மாதம் கிருஷ்ணபக்ஷம் துவாதசி அன்னைக்கு சித்தி அடைஞ்சாள். பருத்தியூர் கிருஷ்ணசாஸ்திரிகளும் அதே தை மாதம் கிருஷ்ணபக்ஷம் துவாதசி அன்னைக்கு அவரும் தேக வியோகமாகி அவருக்கு ஸ்ராத்த திதி அன்னைக்கு தான். அது எதுக்குன்னா பாருங்கோ, அது 2 பேரும் குரு சிஷ்யாளுங்கிறதுனால. இதில் இன்னொன்று கூட நோட் பண்ணேன். என்னென்னா, என்னோடய மாமியார் இருக்காளே, அவளும் அதே தை மாத கிருஷ்ண துவாதசி அன்னைக்கு தான் காலமானாள். இவா 2 பேரும் நல்ல குருக்கள். அந்த வம்சத்தில் அந்த குரு பரம்பரையில் வந்தவர் கள்ளங்குடி பெரியவாள். அவளை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அந்த புஸ்தகம் அவர் நல்ல ஸ்ரீதர வியாக்கியானத்தைனா எல்லாத்தையும் ஸ்ரீதரர் வம்சீதரர் எல்லாருடைய வியாக்கியானத்தையும் பார்த்து இந்த பாகவதத்துக்கு காமெண்ட்ரி எழுதியிருக்கார் தமிழில். ரொம்ப அந்யாதிருஷ்யமான காமெண்ட்ரி. அதை தான் நம்ம ராமநாதன் ஃபாலோ பண்ணுறார்.
அதுலேருந்து தான் இந்த ஸ்லோகத்தை எடுத்து சொன்னேன். இப்பொழுது இந்த 14வது அத்தியாயத்தை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே तृतीयस्कन्धे चतुर्दशोऽध्यायः. श्रीहरे नमः. श्रीशुक उवाच निशम्य कौशारविणोपवर्णितां हरे कथां कारणसुकरात्मनः पुनः स पप्रच्छ तमुद्यताञ्जलिः न चातितृप्तः विदुरो திருதம் விரதः. ஸ்ரீ சுக்காச்சாரியால் பரீட்சித்துக்கு சொல்லிட்டு வர கதை, அந்த கதைக்குள்ளே தான் மைத்ரேயர் விதுரர் இவருடைய சம்வாதத்தை சொல்லிட்டு வந்தபோது இந்த யஜ்ஞ வராக அவதாரத்தை எடுத்து சொன்ன கதை வந்தது. இப்பொழுது ஸ்ரீ சுக்கர் சொல்கிறாள், அப்பா பரீட்சித்து, இப்போ ஏற்பட்ட மகா பாவனமான சரித்திரமான யஜ்ஞ வராக அவதாரத்தை கேட்டுவிட்டு, நிஷம்யன்னா கேட்டுவிட்டுன்னு அர்த்தம், நிஷம்ய கௌஷாரவினா உபவர்ணிதாம். கௌஷாரவர்னு மைத்ரேயருக்கு பேர். இந்த மைத்ரேயர்கிட்டேருந்து இந்த யஜ்ஞ வராக அவதார கதையை கேட்டுவிட்டு விதுரர் திருதம் விரதா விதுரகாங்கிறார். ரொம்ப எந்த எந்த விரதத்தை எடுத்திருந்தாலும் ரொம்ப கடுமையாக அதில் ஈடுபாடாக இருக்கப்பட்டவர் விதுரர். அப்பேற்பட்ட மகான் என்னவானார், அதி திருப்தகான்னார். ரொம்ப ரொம்ப மனசு சந்தோஷம் அடைஞ்சு மறுபடியும் கேட்டாலாம். புனஸ்ஸ பப்ரச்ச, மறுபடியும் பப்ரச்ச, ரொம்ப போய் திருப்பி கேட்டால், நீங்கள் கதையை சொன்னேளே, யஜ்ஞ வராக கதையை எடுத்து சொன்னேன், காரண சூக்கராத்மனா, எதோ காரணத்துக்காக பகவான் பன்றி ரூபமாக தோன்றி பூமியை உத்தரணம் பண்ணாளுங்கிற கதையை எடுத்து சொன்னேளே, அந்த கதையை கேட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதான் மறுபடியும் நீங்கள் அதனுடைய காரணம் என்னங்கிறத எடுத்து சொல்லணும்னு சொல்லி விதுரர் கேட்டார்னுங்கிறதாக பரீட்சத்துக்கு சொல்லிட்டு வராள் ஸ்ரீ சுகர். விதுர உவாச்ச தேனைவ து முனிஸ்ரேஷ்ட ஹரிணா யஜ்ஞமூர்த்தினா ஆதிதைத்யோ ஹிரண்யாக்ஷः ஹத இத்யனுசுஷ்ருமா. நீங்கள் சொன்னேள் சுவாமி யஜ்ஞவராக மூர்த்தி எதுக்காக காரணம் எடுத்தாள்னா, பூமியை உத்தரணம் பண்ணி பூமியை கொண்டு வந்து மேலே கொண்டு வைக்கணும். பிரளய ஜலத்தில் மூழ்கி போன பூமியை உத்தரணம் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லி உள்ளே நுழைஞ்சார். அப்பொழுது எதுக்காக அந்த எங்கேருந்து வந்தான் அந்த ஹிரண்யாக்ஷங்கிறவன், அதை சொன்னேளே. ஆதி தைத்தியா, முதல்ல தோன்றின அசுரனாச்சே அந்த ஹிரண்யாக்ஷன். அந்த ஹிரண்யாக்ஷன் வந்தான்னு சொன்னாலே, அவன் எப்படி வந்தான், எதுக்காக வந்தாங்க, அந்த கதையை எடுத்து சொல்லணும்னாள். தஸ்ய சோத்தரத க்ஷௌணீம் ஸ்வதம்ஷ்ட்ராக்ரேண லீலயா தைத்யராஜஸ்ய ச பிரம்மன் கஸ்மாத் ஹேதோரபூன்மிருதா. என்ன காரணத்துக்காக இந்த ரெண்டு பேருக்கும் சண்டை ஏற்பட்டது, வராமூர்த்தி சுவாமிக்கும் அந்த ரெண்டு பேருக்கும் சண்டை ஏற்பட்ட காரணம் என்ன, அதை எடுத்து சொல்லணும்னால், ஸ்ரத்ததானாய பக்தாய ப்ரூஹி தஜ்ஜன்ம விஸ்தரம் ரிஷேன திருப்யதி மனஹ பரம் கௌதூகலம் ஹிமே. மே மனஹ கௌதூகலம் பரம் நாள். ரொம்ப உற்சாகமாக இருக்குது நீங்கள் சொல்கிற கதை, போரும்னே தோண மாட்டேங்கிறது. ஏன்னா பாதா அல்வா சாப்பிட்டுட்டே இருக்கிறவன் போரும்னு சொல்ல மாட்டான், இன்னொரு செகண்ட் ஹெல்ப்பிங் கொண்டாம்பன். அப்படி ஸ்ரத்ததானாய பக்தாய, ரொம்ப ஸ்ரத்தையோடு கேட்டுருக்கப்பட்ட, ரொம்ப பக்தியோடு கேட்டுருக்கப்பட்ட எனக்கு ப்ரூஹி, மறுபடியும் நீங்கள் எடுத்து சொல்லணும். அந்த ஜென்மா, அந்த ஹிரண்யாக்ஷன் எப்படி தோணினான், சுவாமி எனத்துக்காக அவனை வதம் பண்ணாள், இதெல்லாம் எடுத்து விஸ்தாரமாக சொல்லணும். அவன் இந்த ஹிரண்யாக்ஷனுங்கிற ஆதி தைத்தியன் எப்படி தோணினான், அதெல்லாம் எனக்கு கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. அதனால் நீங்கள் சொல்கிறது போரும்னே தோண மாட்டேங்கிறது. ரிஷேன திருப்யதி மனஹா, என் மனசு திருப்தி அடையவே இல்லை, மறுபடியும் எடுத்து சொல்லணும் நான் கதையை. அப்போ அப்படி சொன்னாள் விதுரர். மைத்ரேய உவாச்ச, உடனே மைத்ரேயர்
கதை சொல்லிட்டு வர மைத்ரேயர் திருப்பி பதில் சொல்ல ஆரம்பித்தாள். சாது வீரத்வயா பிருஷ்டம் அவதார கதாம் ஹரே யத்வம் பிருச்சசி மர்த்தியானாம் மிருத்யுபாஷ விஷாதனீம். மர்த்தியாள்னு யாருக்கு பேர்? மர்த்தியானாம் நாள். இந்த மர்த்தியானாம், மர்த்தியாள்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, யாருக்கு இறப்பு ஏற்படுறதோ அவள்லாம் மர்த்தியாள். அதாவது ஜனங்களான நம்மளாம் இருக்குமே, நம்மளாம் தான் இப்படி பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்னு மாறி மாறி வந்துட்டே இருக்குது. அதனால் நமக்கெல்லாம் அந்த ஜனங்களுக்கெல்லாம் பூலோகத்தில் நம்ம இருக்குமே அவளுக்கெல்லாம் மர்த்தியாள்னு பேர். அந்த மர்த்தியானாம், அப்பேற்பட்ட மர்த்தியாளுக்கு என்ன கோல் என்ன? திருப்பி திருப்பி புனக அப்பி ஜனனம் புனக அப்பி மரணம் இப்படி வந்துட்டுருக்கே, அதுலேருந்து தப்பிச்சுக்கணும். அது தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன வழினால் மிருத்யுபாஷ விஷாதனீம், திருப்பி திருப்பி வர ஜென்மா அவனுடைய ரிப்பிட்டேஷன் இருக்கே, சைக்கிள் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ், அதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு லிபரேட் பண்ணி வெளியில் சுவாதந்திரியமாக இருக்கிறதுக்கு ஒரு வழி என்னென்னா பகவத்கதையை கேட்கணும். பிருஷ்டம் அவதார கதாம் ஹரேஹே, பகவான் ஹரியினுடைய அவதார கதைகள் இருக்கு இல்லையா, அந்த அவதார கதைகளெல்லாம் திருப்பி திருப்பி நம்ம உள்ளே விட்டுட்டோம்னா உடனே ஆஷு இம்மீடியட்டாக என்ன பண்ணுறது, நம்மளை நல்லவாளாகி சாதுக்குள்ளாய், சாது தான் இவர், ஹே சாது வீரங்கிறாள். வீரனவன் அப்படி இருந்தால் கூட சாது, பரம சாது அவன். சாதுக்குள் உள்ளான குணங்களெல்லாம் உண்டு அந்த விதுரருக்கு. இல்லாட்டா அவர் அஸ்தினாபுரத்தில் துரியோதனாதிகளோடு உட்கார்ந்துருக்க வேண்டியவர். அவர் சாதுவாக இருக்கத்துண்டு தான் அதை விட்டுவிட்டு வில்ல வச்சுவிட்டு வந்தார் அவர். பேர்பட்ட இந்த விதுரரை பார்த்து சொன்னால், நீ கேட்டது ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப சாது, நீ கேட்ட கதையை நான் திருப்பி சொல்கிறேன். யயோத்தான பத புத்திரா முனினா கீதையார்பகः மிருத்யோ கிருத்வைவ மூர்த்யங்கிரீம் ஆருரோஹ ஹரேஃ பதம். மூர்த்னி அங்கிரிம் பதம் கிருத்வா ஆருரோஹ நாள். யார்? இந்த வம்சத்தில் வந்தவன் தான் உத்தானபாதன். அந்த உத்தானபாதனுடைய புத்திரன் இருக்கானே, அவனுக்கு உத்தானபாதன் பேர். அது வேற ஒன்றும் இல்லை, உத்தானபாதனுடைய புத்திரன் துருவசுவாமி. அவன் அர்பகானா சின்ன சிசு, சின்ன குழந்தை. அந்த குழந்தையான துருவசுவாமியினுடைய கதையை சொல்கிறாள். யயா உத்தான பத புத்திரா, யயோத்தான பத புத்திரா, உத்தானபாதனுடைய புத்திரனான அந்த துருவசுவாமி இருக்காரே, அர்பகா புத்திரா, அர்பகா சின்ன சிசு, அவன் முனினா கீதையார்பகா. முனினா யார் சொல்கிறாள்? நாரத சுவாமி சொல்கிறாள். பரம பாகவதரான நாரத சுவாமிகிட்டேருந்து பகவானை எப்படி உபாசிக்கணுங்கிறதான விஷயத்தான் அவர்கிட்டேருந்து கேட்டுண்டு அதுலேருந்து பகவானை நேர பார்த்து அவருடைய அனுகிரகத்தை பெற்று யமதர்மராஜாவினுடைய தலையில் காலை வச்சு உயரக்க பரமபதத்துக்கு போனானே, அப்பேற்பட்ட வசத்தியான கதை இது. மிருத்யோஹோ கிருத்வைவ மூர்த்தியங்கிரிம் ஆருரோஹ ஹரேஃ பதம். பகவானுடைய கதையை போய் கேட்டு பகவானை பற்றி கேட்டு பக்தி பண்ணால் எப்படி துருவன் பரமபதத்தை அடைஞ்சானோ அப்படி பரமபதத்தை எல்லாரும் அடையலாம் அல்லவோ இன்னும் சொல்கிறாள் மைத்ரேயர் விதுரருக்கு. அதாத்ராபீதிஹாசோயம் ஸ்ருதோ மே வர்ணித புரா பிரம்மணா தேவதேவேன தேவானாம் அனுபிருச்சதாம். இந்த வராகவதார கதையை நான் ரொம்ப நாள் முன்னாடி கேட்டிருக்கேன்ப்பா. ஹிரண்யாக்ஷனோட சுவாமி சண்டை போட்டு அவனை வதம் பண்ண கதை இருக்கே, அதை நான் ரொம்ப நாள் முன்னாடி கேட்டிருக்கேன். பிரம்மாவை தேவதைகள் எல்லாருமா சேர்ந்து கேள்விகள் கேட்டபோது பிரம்மா உபதேசம் பண்ணாள். அப்போ பிரம்மாவனுடைய வாக்குனால எல்லா தெய்வங்களுக்கும் அவர் உபதேசம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் நானும் பக்கத்தில் நின்று கேட்டேன் அந்த கதையை. அதை உனக்கு எடுத்து சொல்கிறேன். நாள் திதிர்தாக்ஷாயணி க்ஷத்தா மாரீச்சம் கஷ்யபம் பதிம் அபத்யகாமாச்சகமே சந்தியாயாம் ஹிருச்சயார்திதா. ஹிருத்து ஷய ஆர்திதா,
யாருன்னாள் திதிஹி தாக்ஷாயணி க்ஷத்தஹ மாரீச்சம் கஷ்யபம் பதிம் அபத்யகாமாச்சகமே சந்தியாயாம் பிருச்சயார்த்திதா. தக்ஷனுடைய புத்திரியான திதி, தக்ஷ பிரஜாபதி, தக்ஷன்னு ஒரு பிரஜாபதி, அந்த தக்ஷ பிரஜாபதிக்கு நிறைய பொண்ணுகள், அதில் திதியும் ஒரு பொண்ணு. ஏன்னா அந்த தக்ஷனுடைய பொண்ணு தான் முன்னாடியே பார்த்துருக்கோம், பரமேஸ்வரனுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காள். இப்போ ஒரு பொண்ணை பரமேஸ்வரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து, அதனால தான் தக்ஷ யாகத்தை தான் பின்னாடி பார்க்க போகிறோம். அதான் அவள் தான் பார்வதி தேவி. இந்த பார்வதி தேவியினுடைய பூர்வ அவதாரத்தில் தக்ஷனுக்கு பொண்ணாக பிறந்திருக்காள் அவள். அவர் பரமேஸ்வரனுக்கு போய் கல்யாணம் பண்ணி வச்சாள். அப்படி அவருக்கு நிறைய பொண்ணுகள், தக்ஷ பிரஜாபதிக்கு நிறைய பொண்ணுகள். அதில் 13 பொண்ணுகளை கஷ்யப்பருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாள். கஷ்யப்பருங்கிறவர் மரீச்சிங்கிற பெரிய மகரிஷியினுடைய புத்திரர் அவர். அதனால தான் மரீச்சியினுடைய புத்திரனால மாரீச்சான்னு பேர். மரீச்சசிய அப்பத்தியம் புமானு மாரீச்சகா. தாக்ஷாயணிங்கிறது தக்ஷனுடைய பொண்ணு. தக்ஷனுடைய பொண்ணு தாக்ஷாயணி தான். யார் தாக்ஷாயணின்னா அது யாரெல்லாம் தக்ஷனுக்கு பொண்ணோ எல்லாரும் தாக்ஷாயணி. அதனால் சிவனை கல்யாணம் பண்ணாலே அவளும் தாக்ஷாயணி தான். இப்போது திதி இருக்காளே, தித்தின்னு ஒரு பொண்ணு, அவள் இந்த 13 பேரை கஷ்யபருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலே இந்த 13 பேரில் ஒத்தி திதி. அவளுக்கு குழந்தை இல்லை, ஆனால் அவளோட கூட இருக்கப்பட்ட அவளுடைய சகோதரிகள் இருக்காளே, அவளுக்கு எல்லாம் குழந்தைகள் இருந்தது. அதை பார்த்தாள். அதை பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப நாளாக தனக்கு குழந்தை இல்லையே, தனக்கும் குழந்தை வேணும்னு ஆசை. ஆசிரமத்தில் காலம்பரையும் சாயந்தரமும் அக்னி உபாசனை பண்ணுவார், அக்னி ஹோத்திராதிகள் பண்ணிட்டு இருப்பாள். அப்படி சாயங்கால சந்தியா கால சமயத்தில் தேவதா ஆராதனை பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அந்த சமயத்தில் வேறு விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சாஸ்திரம். அப்படி அவர் அக்னிக்கு முன்னாடி இருந்து அக்னி உபாசிச்சுட்டு இருக்கிற சமயம் அது. அப்பொழுது இவளுக்கு திடும்னுட்டு மனசுக்குள்ளே ரொம்ப வேகமாக அவளுக்கு தோணித்து, ரொம்ப காம வசங்கதா, ரொம்ப அவளுக்கு பர்த்தாவோடு சேர்ந்து சம்போகம் பண்ணணும், கர்ப்பமாகிக்கணுங்கிறதாக ஆசை ஏற்பட்டது. அப்போது அப்பத்தியகாமானா குழந்தை வேணுங்கிறதாக மனசில் நினச்சிருந்த அந்த திதி என்ன பண்ணாலாம், சந்தியாயாம் ஹிருச்சயார்த்திதா. ஆர்த்திதானா துன்புறுத்தப்பட்டவள்னு அர்த்தம். ரொம்ப அவள் மனசுக்குள்ளே வியதை, ரொம்ப துன்பமாக இருந்துதான். அடாடா பர்த்தாவோடு சேர்ந்துருக்கணும் ரொம்ப துடிச்சு போயிட்டாள். அப்பொழுது பர்த்தாவான கஷ்யபர்கிட்ட போய் நிர்பந்தம் பண்ணாள். இப்போது எனக்கு நீங்கள் நான் ரொம்ப புத்திரகாமையாக இருக்கேன், நீங்கள் அனுகிரகம் பண்ணணும்னு அவர்கிட்ட போனாள். அதுதான் சொன்னாள் இங்கே, இஷ்ட்வாக்னிஜிக்வம் பயசா புருஷம் யஜுஷாம் பதிம் நிம்லோச்சதி அர்க்க ஆசீனம் அக்ஞகாரே சமாஹிதம். இஷ்ட்வாக்னிஜிஹ்வம் பயசா புருஷம் யஜுஷாம் பதிம். யஜுஷாம் பதிம், யஜ்ஞங்கள் எல்லாத்துக்கும் பதியான யஜ்ஞபதியான சுவாமி இருக்காரே பரமபுருஷன் நாராயணன், அவனை மனசில் நினச்சிட்டு அக்னியில் பயசு, பால், நெய் இதெல்லாம் விட்டு அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்காள், அக்னியை உபாசனை பண்ணிட்டு இருக்காள் சந்தியா காலத்தில். அப்பேற்பட்ட சமயத்தில் நிம்லோச்சத்தினாள். அப்படி எது நிம்லோச்சதி? அர்க்கே நிம்லோச்சதி. அர்க்கம்னா சூரிய பகவான். அர்க்கே நிம்லோச்சதி சமயே, அது சூரியன் அஸ்தமிக்கிற சமயத்தில், அதாவது சந்தியா காலம் வந்துடுத்து சூரியன் அஸ்தமம் ஆற சமயம், அந்த சமயத்தில் பகவத் ஆராதனை பண்ண வேண்டிய சமயம். அவர் ரிஷி அப்படி தியானத்தில் உட்காந்துட்டு பண்ணிட்டுருக்கார், தியானம் பண்ணிட்டுருக்கார், உபாசனை பண்ணிட்டுருக்கார் அக்னியே. அந்த சமயத்தில் அக்னியகாரே சமாஹிதம், அப்படி கம்ப்ளீட்டாக அப்படி மனசை கண்ணை மூடிண்டு தியானத்தில் இருந்துட்டுருக்காளாம் சமாஹிதம். அந்த சமயத்தில் என்ன பண்ணாள்னாள், திதி அவர்கிட்ட போய் அவரை பிடிச்சி இழுத்து பேச ஆரம்பித்தாள் திதி. ஏன்னா இவளுக்கு அவரோட கூட சம்போதிக்கணும்னு ஆசை. அப்போ போய் அவர்கிட்ட பேச ஆரம்பித்தாள். திதி ரூவாச்ச, ஏஷமாம் த்வத்கிருதே வித்வன் காம ஆத்தசராசனா துனோதி தீனாம் விக்ரம்ய
ரம்பாம் இவ மதங்கஜா. பர்த்தாவான கஷ்யபர்கிட்ட போய் அவர் கண்ணை மூடின்னு தியானத்தில் இருக்கப்பட்டவரை அவரை டிஸ்டர்ப் பண்ணாள். அவரை போய் பிடிச்சி இழுத்தாள். இழுத்து சொன்னாள், ஏஷாமாம் துவத்கிருதே வித்வன்னு காம ஆத்தசராசனா. காமதேவன் இருக்கானே மன்மதன், ஆத்த ஷராசனா, ஷரம்னா அம்பு. அவன் ஒரு மலர்பானம் இருக்கு, அவன் அந்த அம்பை போட்டு என்னை ரொம்ப துன்புறுத்துறான். துனோதி தீனாம் விக்ரம்ய, என்னை விக்ரம்ய, என்னை அவன் ஜெயிச்சுட்டான். அந்த மன்மதன் என்னை ஜெயிச்சு என்னை ஆக்கிரமிச்சுட்டான். அவன் துனோதி, என்னை ரொம்ப சிரமப்படுத்துகிறான். தீனாம், நான் ரொம்ப ரொம்ப துடிக்கிறேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியல, ரொம்ப ஹெல்ப்லெஸ். நான் பரிதாபமாக இருக்குது எனக்கு. என்னை பார்த்தா தோணலையா உங்களுக்கு? காம வசங்கத்தா, நான் அதனால் எனக்கு ரொம்ப துடிக்கிறது, நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவளை பிடிச்சி இழுத்தாள். தத்பவான் தக்கியமானாயாம் சபத்னீனாம் சமிருத்திபிஹி பிரஜாவதீனாம் பத்ரந்தே மையாயுங்தாம் அனுக்கிரகம். இதுக்கு வேற காரணம் இருக்குன்னாள் அவள். என்னன்னாள்? சபத்னீனாம் சமிருத்திபிஹி, என்னோட சபத்னிகள், என்னுடைய சக்களத்திமார்கள் எல்லாம் என்னோட சகோதரிகள் தான். அவள்லாம் எங்கள் அப்பா எல்லாரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காள் உங்களுக்கு. அவள்லாம் என்னுடைய சபத்னி, என்னுடைய சக்களத்திகள். அவள் எல்லாருக்கும் நிறைய குழந்தைகளோடு அவள்லாம் சமர்த்தியாக இருந்துருக்காள். அதை பார்த்துவிட்டு என் மனசு ரொம்ப கஷ்டப்படுறது, பொசுக்கி எடுக்கிறது அந்த வருத்தம். தத்பவான் தஹ்யமானாயாம், தஹ்யமானாயாம், எனக்கு மனசு ரொம்ப எரிஞ்சிட்டு இருக்கு அதை பார்த்துவிட்டு. பிரஜாவதி நாம் பத்ரந்தே, அவள்லாம் யாரு? பிரஜாவதி நாம், பிரஜாவதி நாம் சபத்னீனாம். அவள்லாம் பார்த்துவிட்டு எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது, துடிக்கிறது மனசு. பத்ரந்தே, உங்களுக்கு க்ஷேமம் உண்டாகட்டும். மையாயும் தாம் அனுக்கிரகம், என்ன நீங்கள் இந்த சமயத்தில் அனுக்கிரகம் பண்ணணும், என்னோட சேரணும்னு கேட்டாள். ரிஷி ரொம்ப உபசாந்தரவர். பக்தர்யாப்தோருமானானாம் லோகான் ஆவிஷதே யசஹ பதிர்பவத்விதோயாசாம் பிரஜயா நனு ஜாயதே. அவள் திருப்பி பர்த்தாகிட்ட தன்னுடைய காரணத்தை எடுத்து சொன்னாள். என்ன தப்பாக நினச்சுன்னு பர்த்தா தான் அவரை கம்பல் பண்ணுறமே இந்த சமயத்துலேருந்துங்கிறதுக்காக சொன்னாள். என்ன சொன்னாள்னா, ஒரு பொண்ணுக்கு பர்த்தா தான் ரொம்ப முக்கியம். பர்த்தாவினால்தான் அவள் யசஸை அடையிறாள். லோகான் ஆவிஷதே யசா, லோகத்தில் அவளுக்கு எல்லா விதமான மரியாதைகளையும் புகழ்களும் எப்படி கிடைக்கிறதுனா பர்த்தாவின் மூலமாக கிடைக்கிறது, அவர் பண்ணுற அனுகிரகத்தினால கிடைக்கிறது. அதனால் நீங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணணும். அது மாத்திரமில்லை, நீங்கள் உங்களை சிருஷ்டி பண்ண காரணமே என்னென்னா நீங்கள் பிரஜைகளை சிருஷ்டி பண்ணுங்கிறதுக்காக தான் நீங்கள் தோன்றப்பட்டு உங்களை படைச்சிருக்காள் சுவாமி. அதனால் உங்களுக்கு குழந்தைகள் நிறையா ஏற்பட்டதுன்னா நீங்களும் நல்ல புகழ் அடைவேள், நீங்கள் லோகத்தெல்லாம் ஜெயிப்பேள். பதிர்பவத் விதோயாசாம் பிரஜையா நனுஜாயத்தே, நிறைய பிரஜைகளை சிருஷ்டி பண்ணுறதுனால நீங்கள்லாம் நீரும் ரொம்ப சந்தோஷம் அடைவேள், நீங்கள் யசஸ் கிடைக்கும் உங்களுக்குங்கிறத உற்சாகப்படுத்தினாள். புரா பிதானோ பகவான் தக்ஷோ துஹித்ருவத்சலா கம்ருணீத வரம் வத்சா இத்யபிருச்சதர் நஃப்ருதகு. ரொம்ப நாள் முன்னாடி நாங்கள்லாம் குழந்தையாக இருந்தபோது எங்கள் அப்பா எங்களுக்கெல்லாம், நான் என்னுடைய சகோதரிகள் எல்லாரையும் ஒவ்வொருத்தராக கேட்டாள். கேட்டு இந்த மாதிரி அவள்லாம் நேராக கேட்க மாட்டாள், இப்படி ஆம்பளையாளை விட்டு கேட்க சொல்லுவாள். என்ன குழந்தைகள் என்ன நினச்சிட்டு இருக்கா பார்ப்போன்னுட்டு. என்னென்னா, உங்களுக்கு யார் பர்த்தாவை வரணும், நீங்கள் மனசில் ஏதானும் பர்த்தாவை நினச்சிட்டு இருக்கேளா? ஏன்னா பொண்ணுக்கு பிடிச்ச ஆசாமியாக எடுத்து பண்ணி வைக்கணுங்கிறது தான் அப்பாவனுடைய ஆசை. அதனால் இந்த அப்பாவனுடைய ஆசையினால் என் பிதா இருக்காரே, அவர் ரொம்ப நாள் முன்னாடி தக்ஷ பிரஜாபதி ஒவ்வொரு பொண்ணுக்கும் கேட்டாள். துகித்ரு வத்சலா, பொன் மேலே அவ்வளோ பிரியமாக இருக்குது.
அந்த எங்கள் மேலாம் ரொம்ப வாத்சல்யத்தை வச்சுட்டு இருந்த தக்ஷ பிரஜாபதி எங்களை கேட்டாள், கம்ருணீத வரம் வத்சா, ஏ குழந்தைகளே, உங்களுக்கு யார் பர்த்தாவா வேணும்னு நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கேள். இத்தியபிருச்சத ந பிருத்தகு நஹா, எங்களை கேட்டாள். பிருத்தகு நாள் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக கேட்டாளாம். தனித்தனியாக கான்ஃபிடென்ஷியலாக ஒவ்வொருத்தரையும் கேட்டாளாம். இப்படி கேட்டோடனே நாங்கள் எல்லாரும் தனித்தனியாக கேட்டால் கூட எங்களுக்கு அப்பா என்ன கேட்குறாருன்னு தெரியாட்டா கூட நாங்கள் எல்லாரும் உங்களை தான் விரிச்சோம். சவிதித்வாத்மஜானாம் நஹ பாவம் சந்தான பாவனா த்ரயோதசாததாத்தாசாம் யாஸ்தே ஷீலமனுவிரதாக. எங்கள் அப்பா தக்ஷன் எங்களுடைய ஆசையெல்லாம் நல்லா புரிஞ்சுண்டு அவருடைய 13 குழந்தைகளை, நாங்கள்லாம் 13 குழந்தைகள், 13 குழந்தைகளை உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சாள். அதில் ஒத்தி நான். நாங்கள்லாம் உங்கள்கிட்ட எல்லாரும் நாங்கள்லாம் உங்கள்கிட்ட பிரியமாக இருந்துட்டுருக்கோம். அதில் நீங்கள் என்னுடைய சகோதரிகள் பாக்கி எல்லாருக்கும் பூர்ணானுகிரகம் பண்ணிவிட்டேள். அவள்லாம் குழந்தை குட்டிகளோடு இருக்காள் அப்படின்னு சொன்னாள். அதமே குரு கல்யாணம் காமம் கமலலோச்சன ஆர்த்தோபசர்ப்பணம் பூமன் அமோகம் ஹி மஹீயசி. ஏ கமலக்கண்ணான்னு கூப்பிட்டாள். கஷ்யபரை பார்த்து ரொம்ப பிரியத்தோடையும் வாத்சல்யத்தோடையும் காமத்தோடையும் கூப்பிட்டாள். கூப்பிட்டு, நீங்கள் அனுகிரகம் பண்ணணும், கல்யாணத்தை கொடுக்கணும், எனக்கு பரமானுகிரகம் பண்ணணும், எனக்கு குழந்தைய உண்டாக்கி கொடுக்கணும் இந்த சமயத்துலேன்னு என்னுடைய ஆசை வீணாக படப்படாது, அதனால் நீங்கள் அனுகிரகம் பண்ணணும்னு நிர்பந்தம் பண்ணாள். ஆர்த்தோபசர்ப்பணம் பூமன் அமோகம் ஹி மஹீயசி. அதனால் ஆர்த்தா, நான் ரொம்ப ஆர்த்தானா ரொம்பவும் மனசு கஷ்டப்படுறவள். நான் உங்களை தான் தஞ்சம் அடைஞ்சிருக்கேன். இந்த மனசில் இருக்கப்பட்ட வியாக்குலத்தை நீங்கள் விலக்கி எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னாள். இதிதாம் வீரமாரீச்சா கிருபணாம் பகுபாஷிணீம் பிரத்யானுநயன் வாசா பிரவருத்தான் அங்ககஷ்மலாம். இதிதாம் வீரமாரீச்சா கிருபணாம் பகுபாஷிணீம் பிரத்யானுநயன் வாசா பிரவருத்த அனங்ககஷ்மலாம். அனங்ககஷ்மலாம் நாள் அவளுடைய திதியினுடைய மனசு இருக்கே, அவள் அழுக்கடைஞ்ச மனசுனாள். என்ன அழுக்கடைஞ்சிருக்கு? நல்ல உபசாந்தியாக இருந்தவளுக்கு அனங்கன். அனங்கன்னு யார்? அங்கம் இல்லாதவன் அனங்கன். ஏன்னா ஒரு தடவை மன்மதனுக்கு அங்கங்கள் இருந்து நல்லா பூர்ணமாக தான் இருந்தான். அவன் போய் பரமேஸ்வரன் போய் வாலாட்டினான். அவர் 3வது கண்ணை திறந்தார், அவன் எரிஞ்சு போயிட்டான். அதுலேருந்து அவனுக்கு எல்லா அங்கங்களும் போயிடுது. அதனால் அவனுக்கு அனங்கன்னு பேர். அனங்கனான மன்மதன் இருக்கானே, அவன் இவள் மனசுக்குள்ளே போய் பூர்ந்து இவளை கஷ்டப்படுத்துகிறான். அதனால் மனசு கஷ்மலாம் நாள், மாறுபட்ட மனசு. அப்பேற்பட்ட அவள் பேச அவர்கிட்ட அவளை பார்த்து சொன்னாலாம். மரீச்சியனுடைய புத்திரனான மாரீச்சகா கஷ்யபகா பேச ஆரம்பித்தாளாம். அவர் அப்படி பேசிட்டு இருக்காள். அவள் இவரை பேச விடாமல் திருப்பி திருப்பி அவரோட கெஞ்சின்னு இருக்காள். பகுபாஷினி இப்படி பலவிதமான வார்த்தைகள் சொல்லி அவரை மடக்கின்னு இருக்காள். அந்த திதி, அந்த அப்பேற்பட்ட திதியிட்ட பிரத்யாக திருப்பி பிரத்யாகன்னு அர்த்தம். திருப்பி பதில் சொன்னாள். அனுநயன் வாச்சா. அனுநயன்னு வாச்சா அனுநயன்னா ரொம்ப சாந்தப்படுத்தக்கூடியதான வார்த்தைகள், ரொம்ப பிரியமானதாகவும் இவள் மனசில் இருக்கப்பட்ட வருத்தத்தை தீர்க்கணுங்கிறதுக்காக நேர்மையான வார்த்தைகள் எடுத்து சொல்ல ஆரம்பித்தாளாம். ஏஷதேகம் விதாஸ்யாமி பிரியம் பீரு யதிச்சசி தஸ்யாக காமம் நகுத்யாத் சித்திஸ்திரைவர்கிகீயதா.
அப்பொழுது அவர் பிரியமாக பேச ஆரம்பித்தாள் ஆம்டாள்கிட்ட. அம்மா, நீ என்ன வேணுங்கிறியோ அதை நான் எது இச்சசி, நீ என்னத்தை இச்சை மனசில் வச்சுருந்து என்கிட்ட வரையோ அதை நான் பூர்ணமாக பண்ணி வைக்கிறேன். தஸ்யா காமம் காமம் ந குறியாத்து. எப்படி நான் நீ மனசில் ஒரு அபிலாஷை வச்சுருந்தேன்னா அதை நான் எப்படி பூர்த்தி பண்ணாமல் இருக்க முடியும்? அதனால் நான் பண்ணுறேன் நாள். ஏனால் எனக்கு என்னை திரைவேர்கி என்னை லிபரேட் பண்ணுறவ நீ இல்லையா? ஏன்னா சாதாரண மனுஷனுக்கு இந்திரியத்தினால கஷ்டம் ஏற்படும். இந்திரியத்தை எல்லாராலையும் ஜெயிக்க முடியாது. அதனால்தான் தர்ம பத்னியை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறது. ஏன்னா நல்ல இந்திரியத்தை கட்டுப்படுத்துறதுக்கு முடியாட்டா என்ன பண்ணுறது? இல்லைன்னா வேறு விதமான ஏதாவது தப்பான விஷயங்களில் போடப்படாதுங்கிறதுக்காக நல்ல தர்ம பத்னி மூலமாக அனுபவித்து அந்த இந்திரியங்களை சமனப்படுத்துறதுக்காக தான் கிரகஸ்தாசிரமங்கிறது ஏற்பட்டிருக்கு. அதனால் இவர் சொன்னார், உன்னால் அல்லவோ நான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடிகிறது. அதனால் அப்பேற்பட்ட உனக்கு நான் நீ மனசில் நினச்சிட்டு இருக்கிற ஆசைகளை பூர்த்தி பண்ணாமல் வைக்க முடியுமான்னு கேட்டாள். சர்வாஸ்ரமான் உபாதாய ஸ்வாஸ்ரமேண கலத்ரவான் வியசனார்ணவம் அத்யேதி ஜலயானைஹி யதார்ணவம். ஜலயானம்னுட்டு கப்பலுக்கு பேர். ஜலயானைஹி யதா அர்ணவம். அர்ணவம்னா சமுத்திரம். பெரிய கடல் இருக்குன்னா அது தாண்டணும்னா எப்படி தாண்ட முடியும்? நீஞ்சி தாண்ட முடியுமோ? சமுத்திரத்தில் போய் இங்கேருந்து லண்டனுக்கு போகணுன்னா இங்கேருந்து நீஞ்சி போனால் போக முடியுமா? பெரிய கப்பலில் ஏறினா கடற்கடலில் கொண்டு போய் சேர்த்து விட்றது க்ரூஸில் போனாக்க. அப்படி ஜலயானை யதா அர்ணவம். எப்படி ஒரு சமுத்திர ஜலத்தை தாண்டணும்னா எப்படி கப்பலில் போகிறானோ அப்படி மனுஷனாகப்பட்டவன் சர்வாசிரமான் உபாதாய. 4 ஆசிரமங்கள் இருக்குது. 4 ஆசிரமங்களில் 2வது ஆசிரமம் இருக்கே பிரம்மச்சரியம், கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சந்நியாசம்னுட்டு. எல்லாருக்கும் பிறந்த உடனே ஆதிசங்கர பகவத் பாதாள் இருந்தாள். எல்லாத்தையும் இந்திரிய நிகிரகம் பண்ணவாள். நேர டைரெக்டாக பிஹெச்டிக்கு போயிடுறா. எல்லாராலையும் எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்து நேராக பிஹெச்டிக்கு போக முடியுமா? அவன் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படித்து, அப்புறம் மிடில் ஸ்கூலில் படித்து, ஹை ஸ்கூலில் படித்து, அண்டர் கிராஜுவேட் படித்து, அப்புறம் எம்எஸ் படித்து, அதுக்கப்புறம் பிஹெச்டி படித்து, அப்புறம் லக்கு இருந்ததுன்னா அவன் பிஹெச்டி டிகிரி வாங்குகிறான். அப்படி எல்லா ஆசிரமம் மூலமாக போய் சன்னியாச ஆசிரமத்துக்கு போவாள். சாதாரணமாக இருக்கப்பட்டவாள். அதிலும் சில பேர் தான் போவாள். அப்படி இவர் சொன்னாள், சர்வாசிரமானுபாதாய ஸ்வாஸ்ரமேண கலத்ரவான். சம்சார சாகரம் இருக்கே அதில் படிப்படியாக தாண்ட வேண்டியிருக்கு. அப்படி படிப்படியாக தாண்டறதுக்கு ரொம்ப ஹேத்துவாக உபயோகமாக இருக்கப்பட்டது இந்த கிரகஸ்தாசிரமம். அதில் தர்மபத்னி ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்பேற்பட்டவள் நீ ஒன்னாலளவோ நான் இந்த கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து எல்லா இந்திரியங்களையும் சமனப்படுத்தி பகவத் உபாசனை பண்ணி அக்னிஹோத்திராதிகள் கர்மாக்களை பண்ண முடிகிறது. அதனால் நீ ரொம்ப முக்கியம் நாள். சர்வாஸ்ரமானுபாதாய ஸ்வாஸ்ரமேண கலத்ரவான். கலத்ரவான் நாள் எப்படி ஒரு தர்மபத்னியோடு இருக்கப்பட்டவன் கலத்ரவான். வியசனார்ணவம் அத்தியேதி. வியசன அர்ணவம் அத்தியேதி. அவன் தர்மபத்னியோடு இல்லைன்னா துக்க சாகரத்தில் மாட்டின்னு முடிக்க வேண்டியதான். ஏன்னா எல்லாருக்கும் என்ன ஞானம் விடுறதா இம்மீடியட்டாக வரதில்லை. அதனால் அவன் பாட்டுக்கு பாயசுரண்டின்னு இருக்க வேண்டியதான். அதனால் சொன்னால், நீ ரொம்ப முக்கியம் இல்லையா? கிரகஸ்தாசிரமத்தை ரொம்ப ஸ்லாகிச்சு சொல்லியிருக்கே. அதனால் நீ ரொம்ப முக்கியம், உன் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு. அதனால் நீ என்ன நினைக்கிறியோ அதை பண்ணுறேன். ஆனால் நான் சொல்கிறத நீ கொஞ்சம் கேட்கணும்னாள். யாமாஹு ஆத்மனோக்கியர்த்தம் ஸ்ரேயஸ்காமஸ்ய மானினி யஸ்யாம் ஸ்வதுர மத்தியஸ்ய புமான்ச்சரதி விஜ்வரஹ. என்னமோ இப்போதான் அந்த தர்ம பத்னியெல்லாம் இந்த 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 நடைமுறையில் எல்லாரையும் சொல்லுவாள், உங்கள் பெட்டர் ஹாஃபை கூட்டின்னு வரலையாம்பாள். ஒய்ஃபை கூட்டின்னு வரையா சொல்ல மாட்டாள். வேர் இஸ் யுவர் பெட்டர் ஹாஃப் பா. உன்னுடைய தர்மபத்னிங்கிறதுக்கு பதிலாக பெட்டர் ஹாஃப்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இந்த வார்த்தையை தான் இங்கே உபயோகம் பண்ணுறாள்.
யாம் ஆகுஹு ஆத்மனோ ஹியர்த்தம் ஆத்மனா ஹி அர்த்தம் நாள். நம்ம உடம்புல நம்ம ஆத்மாவில் பாதியாக இருக்கலாம், உடம்புல பாதியாக இருக்கலாம், அதில் பெட்டர் ஹாஃபாக இருக்கலாம். அது அவள் தான் ஒய்ஃபு, அது ஆம்படையா அப்படி நீ இது இப்போ புறா ஆகுன்னா சொல்கிறாள் நாள் இல்லையா, மகான்கள்லாம் சொல்கிறாள். ஒரு மனுஷனுக்கு அர்த்தம் இருக்கே, நல்ல அர்த்தம், பெட்டர் ஹாஃப் இருக்காளே இதை பத்னின்னு சொன்னாள். ஸ்ரேயஸ்காமஸ்யமானினி, யாருக்கு ஸ்ரேயஸ்காமா, யார் ஸ்ரேயஸை விரும்புகிறானோ, நல்லத்தை விரும்புகிறானோ அவனுக்கு தர்மபத்னி ரொம்ப முக்கியம். ஏன்னா அவள் இல்லாமல் ஒரு காரியம் பண்ண முடியாதுன்னு. அதனால்தான் எந்த காரியம் பண்ணாலும் பக்கத்தில் புல்லை பிடிச்சின்னு தர்பையை பிடிச்சின்னு பத்னி நிற்க சொல்கிறா பாருங்கோ. ஏன்னா நம்ம மதத்தில் எந்த காரியம் பண்ணாலும் பத்னியா சகன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். பத்னியோடு கூட பண்ணணும்னா இல்லாட்டா அதுக்கு. அதனால தான் ராமர் அஸ்வமேத யாகம் பண்ணுறத அப்போ சீதையை கொண்டு காட்டில் விட்டுவிட்டார். சீதை இல்லை. அப்போ சொன்னால், நீ எப்படி ரிஷிகள்லாம் சொன்னால், நீ என்னடா அஸ்வமேத யாகம் பண்ணுறேங்கிறியே, உன்னால் எப்படி பண்ண முடியும், தர்மபத்னி இல்லையே நாள். ஆமாம் ஆமாம் புரியுறது அப்படின்னால உடனே கூப்பிட்டு சீதை மாதிரியே ஒரு விக்கிரகத்தை பண்ண சொல்லி பக்கத்தில் வச்சுருந்தாலாம். அதில் ஆவாகனம் பண்ணி, இப்போ நம்ம சொல்கிறது இல்லையா, எப்போ வேணும் சுவாமி நேரம் மகாவிஷ்ணு நம்ம மாத்துக்கு வரணும்னா, மகாவிஷ்ணு மாதிரி ஒரு ரூபத்தை பொம்மையை வச்சுட்டு அதுக்குள்ளே தியான ஆவாகனாதி ஷோடசோபச்சாரி 16 உபச்சாரங்கள் பண்ணி இந்த சுவாமிகிட்ட ஆவாகயாமி தியாயாமி அது மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஆவாகனம் பண்ணுறது இல்லையா. அப்படி ராமர் என்ன பண்ணாள், சீதை மாதிரி ஒரு பொம்மையை எடுத்து வச்சுட்டு யாகசாலையில் அதுக்கு பக்கத்தில் வச்சுட்டு யாகம் பண்ணான்னு சொல்கிறது உண்டு. அப்படி ஏன்னா அப்போ தான் யாகம் செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். அப்படி இங்கே சொல்கிறார் இவர் கஷ்யபர் ரிஷி இவள்கிட்ட சொல்கிறாள், அம்மா உன்னை பெட்டர் ஹாஃப்னு சொல்லுவாள். யாமாஹு ஆத்மனோஹ்யர்த்தம் ஸ்ரேயஸ்காமஸ்ய மானினி யஸ்யாம் ஸ்வதுரமத்யஸ்ய புமான்ச்சரதி விஜ்வரஹ. புமானு விஜ்வரஹ சரத்தினாள். எல்லாருடைய மனசு கவலைகளும் போய்டுறதான். ஆம்டாள் பக்கத்தில் நல்ல தர்மபத்னி இருந்தால், என்ன கவலை விடுங்கோ, உங்களுக்கு என்ன கவலை, உங்களுக்கு என்ன குறைஞ்சி போச்சுன்னு நல்ல மதுரமான வாக்கியத்தை சொல்லி அவனுக்கு இருக்கிற கவலைகளெல்லாம் போக்கி விடுவான். அதனால் பூர்ணமாக மனுஷன் இருக்கிறதுக்கு காரணம் தர்மபத்னின்னாள். அப்படி பிரசம்சி சொல்கிறாள் அம்மையாளை பற்றி. எதுக்குன்னா பின்னாடி விஷய வாக்கியத்தை சொல்ல போகிறாள். அதுக்கு முன்னாடி பூர்வ பீட்டிகையாக சொல்லிகிட்டு இருக்காள் திதிக்கிட்டக. தின்னு நல்லா அட்வைஸ் கொடுக்க ஆரம்பித்தா. என்ன எப்போ பார்த்தாலும் நீங்கள் இப்படி தான் சொல்லுவேன்னு, நான் என்ன கேட்டேனோ அதை கொடுக்க மாட்டேன்னு ஆரம்பித்தா என்ன பண்ணுறது. அதுக்காக பிரசம்சிச்சு முதல்ல சொல்லிண்டாள் ஆம்படையாள்கிட்ட. சொல்லிவிட்டு சொன்னாள், யாமாஸ்ரித்யே இந்திரியாராத்தீன் துர்ஜயானிதராஸ்ரமைஹி வயம் ஜேம ஹேலாபிஹி தஸ்யூம் துர்கபதிர்யதா. திருப்பி மனைவியான தித்தியை ரொம்ப பிரசம்சிச்சு சொல்கிறாள் தர்மபத்னியை. எப்படி ஒரு படையெல்லாம் எடுத்துன்னு ஒரு ராஜாவை ஒருத்தன் சண்டை போடாததுக்காக வந்தான்னாக்க, அந்த ராஜா ஒரு பெரிய கோட்டையில் இருக்கான். அந்த கோட்டையில் இருக்கப்பட்டவன் அவனை எதிர்த்து வர அவனுடைய எனிமீஸ், அவனோட சண்டை போடுறவாள் இருக்காளே, அவன் அந்த கோட்டையில் உட்காந்துருந்தான்னா அவளை ஜெயிச்சுடுவான். ஏன்னா கோட்டைக்குள்ளே இருக்கானால அவள் போடுற குண்டெல்லாம் அவன் மேலே விழாது. ஆனால் இவன் கோட்டைக்கு மேலேருந்து பீரங்கி எடுத்து அடித்தானா இவா மேலே விழுந்து இவாள்லாம் க்ளோஸ் ஆகிடுவான். அப்போ இவன் ஜெயிச்சுடுவான். அப்படி ஒரு நல்ல கோட்டைக்குள்ளே நல்ல பெரிய கோட்டையை கட்டின்னு இருக்கப்பட்டவனே ஜெயிக்க முடியாது. அப்படி சொல்கிறாள், யாம் ஆஸ்ரித்யே இந்திரியாராத்தீன் துர்ஜயானிதராஸ்ரமைஹி வயம் ஜெயேம ஹேலாபிஹி தஸ்யூம் துர்கபதிர்யதா. துர்கபதினா துர்கம்னா கோட்டையை வச்சுட்டு இருக்கப்பட்டவன் ராஜா. துர்கபதினா அந்த கோட்டை இருக்கப்பட்டவன் கோட்டையனுடைய அதிபதி. அவன் எப்படி தஸ்யூன்னா எனிமின்னு அர்த்தம். இந்த கோட்டையை எதிர்த்து வர எனிமியெல்லாம் குண்டை போட்டு ஜெயிச்சுப்படுறானோ அப்படி வயம் ஜெயேமா. நம்மளாம் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கோம்.
பாக்கி ஆசிரமத்தை விட வசத்தியான ஆசிரமம். ஏன்னா நான் ஒன்றா சிங்கிளாக இருக்கிறது இல்லை, என்னோட கூட நீ தர்மபத்னி இருக்கிறதுனால யாம் ஆசிரித்திய இந்திரியாராத்தின்னு இந்த என்னுடைய இந்திரியங்களெல்லாம் ஜெயிச்சு விட்றேன் உன்னுடைய பலத்தினால. அதனால மனைவி தர்மபத்னி இருக்கிறதுனால எல்லாத்தையும் காங்கர் பண்ண முடியறது அவள் இருப்பதனால என்று சொல்கிறாள். அதை சொல்லி பிரசம்சித்து சொல்கிறாள் இவளை தித்தியை. நவயம் பிரபவஸ்தாம் துவாம் அனுகர்த்தும் கிரகேஸ்வரி அப்யாயுஷா வா காஸ்னேன ஏச்சான்யே குணகிருத்னவஹா. இப்போ சொல்கிறார் அவர் கஷ்யப்பர் சொல்கிறார், ஆம்டையாட்ட சொல்கிறாள். இப்படி தான் ஒவ்வொரு பர்த்தாவும் ஆம்டையாள்கிட்ட பிரசம்சித்து சொல்லணுங்கிறத காட்டுறாள். ஏன்னா நவயம் பிரபவஸ்தாம் துவாம், உன்ன மாதிரி ந வயம் பிரபவஹாகிறாள். உனக்கு ஈடாயிடுமா நாங்கள்லாம் பர்த்தாக்கள்னா? ஆம்டையானன்னா பொம்மநாட்டிக்கு ஈடு ஆயிடுமா? ஆகாது. துவாம் அனுகர்த்தும் கிரேஸ்வரி, அனுகர்த்தும் உன்ன மாதிரியே செய்யறதுக்கு எங்களால் முடியுமா? நீ கிரகேஸ்வரிங்கிறாள். கிரகத்துக்கெல்லாம் இந்த வீட்டுக்கெல்லாம் அதிபதி நீ தான். மகாலட்சுமி மாதிரி இருந்துட்டு இந்த வீட்டுக்கெல்லாம் மங்களத்தை கொடுக்கக்கூடிய கிரகேஸ்வரி நீ. அப்பேற்பட்டவள் இல்லையா? ஒன்னால் அல்லவோ நாங்கள்லாம் சோபிக்கிறோம், பர்த்தாவான நாங்களெல்லாம் சோபிக்கிறோம். ஏன்னா நல்ல ஆத்ம குணங்களெல்லாம் நல்ல தர்மபத்னி நல்ல பதிவிரதா பத்னிகள்கிட்ட இருக்குமா. அவள் வேகமாக அவளை கோபம் அடைய வைக்க முடியாது. அவள் ரொம்ப பர்த்தாவுக்கு பறிஞ்சுன்னு இருப்பாள். இவனுக்கு இல்லாத ஆத்ம குணங்கள்னா அவள்கிட்ட பூர்ணமாக இருக்கும். நவயம் பிரபவத்தாம் துவாம் அனுகர்த்தும் கிரகேஸ்வரி அப்பி ஆயுஷா வா காஸ்னேன ஏச்சான்யே குணகிருத்னவா. ஏச்ச அந்நே குணகிருத்னவா. இன்னும் அந்நே குணகிருத்னவா, இன்னும் எவ்வளோ ரொம்ப வசத்தியான குணங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் லிஸ்ட்டு பண்ணி சொல்ல முடியுமா? எல்லா லிஸ்ட்டையும் சொல்ல முடியுமான்ட்டு சொல்கிறார். உங்கள்கிட்ட இருக்கிற வசத்தியான ஒன்று இருக்குது. நாங்கள் இந்த வாழ்க்கை முழுக்க நாங்கள் முயற்சி பண்ணினாலும் சரி, இதுக்கு அப்புறமா முயற்சி பண்ணாலும் சரி, உன்னுடைய குணங்கள் மாதிரிலாம் எங்களுக்கு வந்து சேருமா? அப்பேற்பட்ட வசத்தியான நீ கிரகேஸ்வரி அல்லவான்னு பிரசம்சிச்சு ஆம்டையாள்கிட்ட சொன்னாள். நவயம் பிரபவா தாம் துவாம் அனுகர்த்தும் கிரகேஸ்வரி அப்யாயுஷா வா காஸ்னேன ஏச்சான்யே குணகிருத்னவஹ அதாபி காமமேதாம் தே பிரஜாத்யை கரவாண்யலம் யதா மாம் நாதிரோச்சந்தி முகூர்த்தம் பிரதிபாலயே. நீ எனக்காக என்னென்ன பண்ணியிருக்கியோ அதெல்லாத்தையும் உனக்கு திருப்பி பிரத்தியாக உங்கள்கிட்ட திருப்பி அதே மாதிரி என்னால் செய்கிறதுக்கு இயலாது, முடியாது. ஏன்னா அவ்வளவு நீ எனக்காக பண்ணியிருக்கேன், தர்மபத்னியாக இருந்தது. இருந்தாலும் நீ ரொம்பவும் ஆசையோடும் ரொம்பவும் ஆதுரத்தோடையும் கூட உனக்கு காம வசங்கத்தா, உனக்கு மன்மதனுடைய பீடிகையினால் ரொம்ப துன்புறுத்தப்பட்டு நீ என்ன ரொம்ப அவஸ்தையை தாங்க முடியாமல் என்கிட்ட நீ கேட்குற. அதனால் நீ என்ன மனசில் நினச்சிட்டு இருக்கியோ அந்த எண்ணங்களை நான் பூர்த்தி பண்ணி வைக்கிறேன். ஆனால் நீ என்ன பண்ணணும்னா கொஞ்ச நாளை பொறுத்துக்கணும்னாள். இப்போ எந்த சமயத்தில் நீ போய் என்னோட சம்போதிக்கணும்னு நினைக்கிறியோ அது சரியான சமயம் இல்லை இப்போது. அதனால் கொஞ்சம் ஒரு முகூர்த்தம் பொறுத்துக்கோங்கிறாள். அதாபி காமமேதம் தே பிரஜாத்தியை கரவாண்யலம். கரவாணி அலம் நான் கண்டிப்பாக நான் பூர்த்தி பண்ணி வைக்கிறேன். யதா மாம் நாதி ரோச்சந்தி முகூர்த்தம் பிரதிபாலய. கொஞ்ச நாளை பொறுங்கிறாள். முகூர்த்தம் ஒரு முகூர்த்த காலம் பொறுக்கணும் நாள். ஏன் நாள்? அதுக்கு காரணம் சொல்கிறாள். இது எப்பேற்பட்ட சமயத்தில் தெரியுமா? நீ என்கிட்ட வந்திருக்கே சம்பவிக்கணும்னுட்டு. இந்த சமயம் சங்கமம் பண்ணக்கூடிய காலம் இல்லை, இது சந்தியா காலம், தேவதைகளை ஆராதிக்க வேண்டிய காலம் இது. ஏஷா கோரதமா வேளா கோராணாம் கோரதர்ஷனா சரந்தி யஸ்யாம்
பூதானி பூதேஷானுச்சராணிஹ. இது ரொம்ப வசத்தியான சந்தர்ப்பம். இது இப்போ தான் சூரியன் அஸ்தமிக்கிற சமயம், சந்தியா காலம். இந்த சந்தியா காலத்தில், ரொம்ப மங்களமான இந்த காலத்தில் பரமேஸ்வரன் தன்னுடைய பிரமத கணங்களோடு கூட அப்படியே டான்ஸ் பண்ணிட்டு இருப்பார். அவர் பூதங்களோடு கூட எவ்வளவோ கோட்டிக்கணக்கான அந்த சிவ பிரமத கணங்களோடு கூட அவர் இருந்துருக்கப்பட்ட சமயம் எப்போ, அது ரொம்ப கோரமான காலம். இந்த கோரமான காலத்தில் பரமேஸ்வரன் அப்படியே ஆடின்னு இருப்பார். அப்படி பிசாச்சன் மாதிரி ஆடின்னு இருப்பார் அவர். இந்த சமயத்தில் போய் நீ பண்ணலாமா, என்னோட கூட சேரலாமா, என்னை நிர்பந்திக்கலாமான்னு கேட்குறாள். ஏஷா கோரதமா வேளா. இந்த வேளை ரொம்ப கோரதமா, ரொம்ப ரொம்ப கடுமையான காலம் இல்லையா. கோராணாம் கோர தர்ஷனா சரந்தியஸ்யாம் பூதானி. எல்லா பூதங்களோடு கூட, பூத கணங்களோடு கூட, பூத கணங்களோடு கூட, இந்த பூத கணங்களுக்கெல்லாம் ஈஸ்வரன் பரமேஸ்வரன் பூதேஷானுச்சராணியா. அனுச்சராணி ஹா நாள். ஹானா அல்லவோனும் ஆச்சரியப்படுறாள். இந்த சமயம் இருக்கே, இது பரமேஸ்வரனை ஆராதிக்க வேண்டிய பிரதோஷ காலம். இந்த சமயத்தில் நீ கேட்குறீங்க, ஏதஸ்யாம் சாத்வி சந்தியாயாம் பகவான் பூத பாவனா பரீதோ பூத பர்ஷத்பிஹி விருஷேணாடதி பூதராட்டு. பூதராட்டு யாரு? பரமேஸ்வரன். பூதாளுக்கெல்லாம் அதிபதி பூதராட். அவர் தான் பூதங்களுக்கெல்லாம் ராஜா. அவர் பூத ராட்டுன்னா ராஜான்னு அர்த்தம். அவர் ராஜா, அதிபதி அவர். அந்த பூத கணங்களெல்லாம் இருந்துட்டு அந்த பூத கணங்கள்லாம் இவரை சுற்றின்னு இருக்கும். டமாரத்தை எடுத்துட்டு, டமரு எடுத்து அடிச்சுட்டு, அதுகளெல்லாம் அப்படி சுற்றி டான்ஸ் அடிச்சுட்டு இருக்குமே, அவர் ஆராதனை பண்ணிட்டு இருக்கும். அந்த பரமேஸ்வரன் எப்படி தெரியுமா இருப்பார்? அவர் தன்னுடைய ரிஷபத்தில் ஏறி உட்கார்ந்துருப்பார். அப்படியே அட்டத்தின்னா இப்படி இப்படி எல்லா லோகத்தையும் அப்படி நடந்து அப்படி இது மேலே ஏறிண்டு ஓடின்னு இருப்பார். அந்த ரிஷப வாகனத்தில் ஏறி ஓடின்னு இருப்பாரே, அப்பேற்பட்டவர் இல்லையா அந்த பரமேஸ்வரன், சாட்சாத் பகவான் இல்லையா. ஏதஸ்யாம் சாத்வி. ஹே சாத்வி, சாது இல்லையா நீ? புரிஞ்சுக்கோ. சந்தியாயாம் பகவான் பூதபாவன பரீதோ பூத பர்ஷத்பி. பூத பர்ஷத்பி தன்னுடைய பார்ஷதாள், அந்த பிரமத கணங்கள் இருக்கே, அதோடு கூட சுத்தின்னு இருப்பாரே இந்த ரிஷபத்து மேலே ஏறி. அவர் அது மாத்திரமா, ஸ்மசான சக்கரானில துலி தூம்ர விகீர்ண வித்யோத ஜட்டாகலாபா பஸ்மாவகுண்டாம் அலருக்மதேகா பஸ்மாவகுண்டாமல ருக்மதேகா தேவஸ்திரிபிஹி பஷ்யதி தேவரஸ்தே. தேவரஹா நாள், உன்னுடைய மச்சினன் நாள். இதுக்கு விஷய வாக்கியம் ஸ்ரீதரர் வியாக்கியானத்தை சொன்னாள். என்னன்னா, யார் ஒருத்தருக்கு 2 பேர் ஜாமாத்தாவாக இருக்காளோ, அதாவது 2 ஜாமாத்தாக்கள், ஜாமாத்தானா சன்ஸ் இன்லான்னு அர்த்தம். ஒருத்தருக்கு 2 சன்ஸ் இன்லா இருந்தால் நம்மளாம் ஷட்டகர்னு சொல்கிறது ஒருத்தர். அவர் அப்படி இல்லை. அந்த 2 ஜாமாத்தாக்களும் ஒருத்தருக்கு பிரதருக்கு சமானம்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அதனால அவள் 2 பேரும் பிரதர்னா என்ன அர்த்தம்? அப்போ இவன் மச்சினன் ஆகிடுவான். தேவரகானா மச்சினன் அர்த்தம். அதனால பரமேஸ்வரனை சொல்கிறாள், இந்த பரமேஸ்வரனுடைய மச்சினன் அல்லவோங்கிறாள். ஏன்னா இந்த கஷ்யபருக்கு ஷட்டகர் பரமேஸ்வரன். ஏன்னா தக்ஷன் தன்னுடைய பொண்ணான தாக்ஷாயணி, அதை தக்ஷ பிரஜாபதி பரமேஸ்வரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காள் ஒரு பொண்ணை. அதனால் ரொம்ப உற்சாகமாக சொல்கிறார், உன்னுடைய மச்சினன் அல்லவா அவர் அந்த பரமேஸ்வரன். அந்த தேவரகா இருக்காரே, உன்னுடைய தேவரகா மச்சினன், அவன் என்ன பண்ணுறான்? உன்னுடைய அந்த தேவஸ்திரிபிஹி பஷ்யதி. திரிபிஹி பஷ்யதி நாள், 3 கண்ணு அவனுக்கு உண்டு. அந்த முக்கண்ணன் இருக்கானே, அவன் எப்படி இப்படி போயின்னு இருக்கான், ரிஷப வாகனத்தில் ஏறிண்டு ஊரெல்லாம் சுற்றின்னு இருக்கான்னு சொன்னேனே. இந்த சமயத்தில் அவன் எப்படி போயிட்டுருக்கான்?
ஸ்மசான சக்கரானில துலிதும்ர விகீர்ண வித்யோத ஜட்டா கலாபா. தலையில் ஜட்டை, இந்த தலையில் ஜட்டையை போட்டுருக்கான். ஸ்மசானத்தில் இருக்கப்பட்ட எரிஞ்ச சாம்பல் இருக்கே அதை மேலெல்லாம் பூசிண்டு ஜட்டையிலெல்லாம் தூக்கி போட்டுருக்கான். அவன் இப்படி ஓடி இந்த ரிஷப வாகனத்தில் போயிட்டு இருக்கிறதுல அந்த ஜட்டையிலேருந்து அந்த தூளி அதில் இருக்கப்பட்ட புழுதியெல்லாம் வெளியில் வருது. ஸ்மசானத்தில் இருந்த புழுதியெல்லாம் திரும்பி வருது. இது ஆனால் அவனுடைய உடம்பு சுயமாக எப்பேற்பட்ட உடம்பு? அமல ருக்ம தேகா, ரொம்ப அமலகா, அது க்ளீனாக சுத்தமான உடம்பு அவனுக்கு. ருக்ம தேகா, அப்படி பல பல பலன்னுட்டு தங்கம், பத்திரமாத்து தங்கம் மாதிரி ஜொலிக்கும் அவனோட உடம்பு. அதில் மேலே என்ன போட்டிருக்கான்? பஸ்மாவ குண்ட, மேலெல்லாம் ஷாம்பலை தூக்கி மேலெல்லாம் பூசின்னு இருக்கான். அப்படி ஷாம்பலெல்லாம் பூசிண்டு ஸ்மசானத்தில் இருக்கப்பட்ட அந்த புழுதியை தூக்கி தலையிலெல்லாம் போட்டுண்டு அந்த ரிஷப வாகனத்தில் அப்படி அட்டத்தி எங்கே பார்த்தாலும் போயிட்டு இருக்கானே. அது வேற ஒன்றும் யாரும் இல்லை, உன்னுடைய மச்சினன் அல்லவோ தே தேவரா நாள். ஸ்மசான சக்கரானில துலிதும்ர விகீர்ண வித்யோத ஜட்டாகலாபா பஸ்மாவகுண்டாமல ருக்மதேகா தேவஸ்திரிபி பஷ்யதி தேவரஸ்தே. அப்பேற்பட்ட பரமேஸ்வரன் கோட்டிக்கணக்கான பிரமத கணங்களோடு கூட இப்படி போயின்னு இருக்கப்பட்ட இந்த சமயம் அல்லவா இந்த சந்தியா காலம். அவனை ஆராதிக்க வேண்டாமா? அப்பேற்பட்ட சமயத்தில் போய் நீ என்னோட கூட சேரணும்னு விரும்புறியே நீங்கிறதுக்காக கேட்குறாள். நயஸ்ய லோகே ஸ்வஜன பரோவா நாத்யாத்ருதோ நோத கஷ்சித் விகர்ஹ்யः வயம் व्रतैः யச்சரணாபவித்தாம் ஆசாஸ்மஹே அஜாம் பத புக்த போகாம். எப்பேற்பட்டவன் இந்த பரமேஸ்வரன் தெரியுமா? நயஸ்ய லோகே ஸ்வஜனஹ பரோவா, அவருக்கு ஸ்வஜனன்னு கிடையாது, பரஹானும் கிடையாது. பரஹானா தனக்கு வேண்டாதப்பட்டவன். தனக்கு வேண்டாதப்பட்டவனுங்கிறதும் பரமேஸ்வரனுக்கு கிடையாது, தனக்கு வேண்டப்பட்டவனும் கிடையாது. ஏன்னா அவர் பரபிரம்ம சுரூபம், அவருக்கு எல்லாம், அவர் எப்போதுமே இதுக்கு வெளியில் பட்டவர். ஹீ இஸ் அவுட் சைட் தி ஆம்பிட் ஆஃப் ஆல் திஸ் அட்டாச்மெண்ட் அண்ட் டிட்டாச்மெண்ட். நயஸ்ய லோகே ஸ்வஜன பரோவா, அவருக்கு லோகத்தில் ஸ்வஜனா பரஹாவான்னு கிடையாது. நாத்யாத்ருதோ நோத கஷ்சித் விகர்ஹ்யா, அவருக்கு நல்லவன் கெட்டவன் அப்படின்னு யாரையும் நினச்சிக்க மாட்டாள். நான் ஆத்தியாத்ருதோ நோ அத கஷ்சித் விகர்ஹ்யா. விகர்ஹ்யன்னா ஒருத்தன் ரொம்ப கெடுதல் பண்ணக்கூடிய துஷ்டனுங்கிறதோ, இன்னொருத்தன் ஆத்ருதா. ஆத்ருதான்னா நல்லவன் அர்த்தம். அவனை மாதிரி நல்ல சத்குண சம்பன்னன் உண்டா அப்படின்னு யாரையும் நினச்சிக்க மாட்டார். ஏன்னா இது எல்லாத்துக்கும் வெளியில் பட்டவர் அவன். எப்படி பிளஸ்ஸு நான் சொல்லியிருக்கேனே, ஏன்னா சுக துக்க தியேகா இத்தியேவ ஆனந்தான்ட்டு, அது மாதிரி சுகமும் இல்லை துக்கமும் இல்லை, இதுக்கு வெளியில் பட்டவருங்கிற மாதிரி இவருக்கு வேண்டப்பட்டவன் வேண்டாதப்பட்டவன் உத்தரம் கிடையாது, நல்லவன் கெடுதல் பண்ணவன் உத்தரம் கிடையாது, இதுக்கெல்லாம் வெளியில் பட்டவர் அவர். வயம் விரதைஹி யச்சரணா பவித்தாம், அவருடைய கால்களில் பட்ட விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, எது அவர் சாப்பிட்டு மீதி இருக்கோ அதை நம்மளாம் என்ன பண்ணுறோம்? ஆசாஸ்மஹே, ரொம்ப மரியாதையோடு கூட நம்ம ஏற்றுக்கிறோம். ஆசாஸ்மஹே அஜாம்பத புக்த போகாம் ஆசாஸ்மஹே, அவர் சாப்பிட்டு மீதி இருக்கிறது, அவர் போகத்தெல்லாம் அனுபவித்து மீதி இருக்கிறது இருக்கே, அது நம்ம பரமபாக்கியம் மகா பிரசாதம்ங்கிறதா. லோகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் எதை சாப்பிட்றாரோ அப்பேற்பட்ட பெரிய பெரிய ஈஸ்வரன் அல்லவா அந்த பரமேஸ்வரன் அப்படின்னு பரமேஸ்வரனை, தன்னுடைய ஷடகனான பரமேஸ்வரனை ரொம்ப பிரசம்சி சொல்கிறாள். நயஸ்ய லோகே ஸ்வஜன பரோவா நாத்யாத்ருதோ நோத கஷ்சித் விகர்ஹ்யா வயம் விரதைஹி யச்சரணாபவித்தாம்
ஆசாஸ்மயேஜாம் பத புக்தபோகாம். பேர்பட்ட அந்த பரமேஸ்வரன் யஸ்யானவத்யாச்சரிதம் மனீஷிணः கிருணந்த்யவித்யாபடலம் பிபித்சவः நிரஸ்தசாம்யாதிசயோபி யத் ஸ்வயம் பிசாச்சர்யாம் அச்சரத்கதிஹ சதாம். இந்த லோகத்தில் அந்த பரமேஸ்வரனுக்கு ஈடாவோ அவனுக்கு மேலாகப்பட்டவோ யாரும் கிடையாது. யஸ்ய அனவத்யாச்சரிதம் மனீஷிணः, அனவத்திய ஆச்சரித்தம், ஆச்சரித்தம்னா அவன் மாதிரி இருக்கிற குணம். யஸ்யானவத்யாச்சரித்தம், யஸ்ய அனவத்யாச்சரித்தம், அவர் மாதிரி குணங்கள் உள்ளவன் யாரும் கிடையாது. வசத்தியான குணம் உள்ளவன் யாரும் கிடையாது. மனீஷிணः கிருணந்த்ய வித்யா படலம் பிபித்சவः, அவரை வித்யை வேணும்னு நினைக்கப்பட்டவாள், அவித்யை போகணும்னு நினைக்கப்பட்டவாள், பயந்து சம்சாரத்தில் பயந்துன்னு இருக்கப்பட்டவாள். இவா எல்லாரும் அவங்ககிட்ட போய் இல்லவோ அவனை போய் அணுகிறாளாம். பெரிய மகான் மனீஷினா, பெரிய மகான்கள் எல்லாம் என்ன பண்ணுறாள்? கிருணந்தி, அவங்ககிட்ட போய் தஞ்சம் அடைகிறாள். எதுக்காக? அவங்ககிட்ட போய் கிருணந்தி அவித்யா படலம் பிபித்சவஹா. பிபித்சவஹானா யாரு? பிபித்சவஹானா அப்படி முமுக்ஷவஹானா யாரு? மோக்ஷம் இச்சதி யஹா சஹா முமுக்ஷு. மோக்ஷம் வேணும் வேணும்னு நினச்சிட்டு இருக்கப்பட்டவன் முமுக்ஷு. எனக்கு சாப்பிடணுங்கிறவன் பிபாசுகு. சம்ஸ்கிருதத்தில் அப்படிலாம் உண்டு. பாத்தும் இச்சதி யஹா சஹா பிபாசுகு. அது மாதிரி மோக்ஷம் இச்சதி யஹா சஹா முமுக்ஷு. அப்படி பிபித்சவஹான பீதம் போகணும், பயம் போகணும்னு நினச்சிட்டு இருக்கப்பட்டவாள் இருக்காளே, அவள் பிபித்சவஹா. அவள் இவன் அணுகிறாளாம். பிபித்சவஹா அந்த அவித்யாபடலம் பிபித்சவஹா, தங்கிட்ட இருக்கப்பட்ட அவித்யை இக்னோரன்ஸ் இருக்கே அதெல்லாம் போகணும்னு நினச்சிட்டு இருக்கப்பட்டவாள் இவன் காலில் விழறாள் இல்லையா? நிரஸ்தசாம்யாதிசயோபி யத் ஸ்வயம் பிசாச்சர்யாம் அச்சரத் கதி சதாம். அப்பேற்பட்ட அந்த பரமேஸ்வரன் ஆனால் எப்படி இருக்கான்? அவன் பிசாச்சர்யாம் அச்சரத் கதி சதாம். ஒரு பிசாசுகள்லாம் போகுமே அப்படி அவர் இருந்துருக்காள். பிசாச்ச ரூபத்தில் இருந்துருக்காள். அப்படியே அடத்தி அப்படி போயின்னு இருக்காள். ஆனால் பெரிய ஞானத்துக்கு கூடிய ஞானதாத்தா அப்பேற்பட்ட பரமேஸ்வரன் அவரை தியானம் பண்ணி அவரை ஆராதிக்க வேண்டிய சமயம் இந்த சந்தியா காலம் அல்லவா அப்படிங்கிறது ஞாபகப்படுத்துகிறாள். ஹசந்தியஸ்யாச்சரிதம் ஹி துர்பகாஹ ஸ்வாத்மன் ரதஸ்யா விதுஷः சமீஹிதம் யைஹி வஸ்திரமால்யாபரணானுலேபனைः ஸ்வபோஜனம் ஸ்வாத்மதயோபலாலிதம். அழகாக சொன்னாள். இந்த பரமேஸ்வரனை சரியாக புரிஞ்சிக்காதவாள் இருக்காளே, அவள் தான் பரமேஸ்வரனை போய் தூஷிப்பாள், அவனை போய் பார்த்து பரிகசிப்பாள். இது என்ன அஷடு, மேலெல்லாம் என்னத்தையோ விபூதியை பூசிட்டு ஸ்மசானத்தில் இருந்துட்டு ஏதோ டான்ஸ் அடிச்சுட்டு பிசாசி மாதிரி போயின்னு இருக்கேன்னு யார் சொல்லுவாள்? அஷடுகள் தான் சொல்வாள். அசந்தி யஸ்யாச்சரிதம் ஹி துர்பகா ஹசந்தி. பாக்கியம் இல்லாதவாள் இருக்காளே, நல்ல பாக்கியம் இருக்கிறவாள் அவள் புரிஞ்சுப்பாள். இந்த பரமேஸ்வரன் ஞானதாத்தா, அவன் தான் ஞானத்தை கொடுக்குற தட்சிணாமூர்த்தி சுவாமி, அவன் தான் குரு, லோககுரு அப்படின்னு யார் புரிஞ்சிக்க மாட்டாள்? இந்த துர்பகாஹா, யாருக்கு சௌபாகியம் இல்லையோ, ஞானம் கிடைக்கணும்னு என்ன இல்லையோ, அவள் தான் ஹசந்தி சிரிப்பாள். யஸ்யா சரித்தம் ஹி துர்பகாஹா. இவருடைய நடையை பார்த்துவிட்டு, வெளியில் இருக்கப்பட்ட அந்த அவுட் சைடு பேக்கேஜை பார்த்துவிட்டு அஜர்களை ஏமாந்துருவாள். நாள் ஸ்வாத்மன் ரதஸ்யா விதுஷா சமீதம். அவிதுஷா நாள். அவிதுஷான்னா யாரு? விதுஷாள்னா கெட்டிக்காராள்னு அர்த்தம். அவிதுஷான்னா முட்டாள்னு அர்த்தம். இந்த முட்டாளானவாள் என்ன பண்ணுவாள்? அவளை பரிகசிப்பாள்.
எயிர்வஸ்திரமால்யா பரணானுலேபனை. இவர் போட்டுருக்கிற ஆபரணங்கள் என்ன? ஆபரணத்தை போட்டுருக்காள் என்ன? பட்டு பீதாம்பரத்தை போட்டுருக்காரா? மேலே என்ன பெரிய கௌஸ்துவ மணியை தரிச்சுட்டு இருக்காளா விஷ்ணு மாதிரி? இல்லை, அவர் போட்டுருக்கிறதெல்லாம் பாம்பை தூக்கி மேலே போட்டுருக்காள். மேலே ஒரு ட்ரெஸ்ஸு கிடையாது. அந்த மகாவிஷ்ணுவானா பட்டு பீதாம்பரத்தை போட்டுருக்கார். இவர் ஒன்றும் இல்லாமல் ஆகாசத்தை ட்ரெஸ்ஸாக போட்டுன்னு போயின்ட்டுருக்கார் இவர் பாட்டுக்கு. அப்பேற்பட்டவர் பார்த்து எல்லாரும் பரியாசம் பண்ணுவாள், புரிஞ்சிக்காதவாள். அப்பேற்பட்டவாள் என்னன்னாள்? ஸ்வபோஜனம் ஸ்வாத்ம தயோபலாலித்தம். அவள் புரிஞ்சிக்கல. ஏன்னா இந்த உடம்பு இருக்கே, அது சாதாரண மனுஷாலோட உடம்பு. கடைசியில் நாய் சாப்பிட்டு போகிறது. தூக்கி இறந்து போன அப்புறம் இங்கே யாரும் வெளியில் தூக்கி எறிஞ்சா இதை எது சாப்பிடும்? நாயும் கழுகும் சாப்பிடும். இப்படி ஸ்வஹானா ஸ்வபோஜனம்னா நாய் சாப்பிடக்கூடிய அதுக்கு அருகமான இந்த உடம்பு அல்லவா? இந்த உடம்பை வச்சுருக்கிட்ட மனுஷன் இருக்கானே, இதுக்குள்ளே இருக்கப்பட்ட சைத்தன்யத்தை புரிஞ்சிக்காதவன் அவன்தான் அல்லவோ பரியசிப்பன். அவிதுஷா, முட்டாள் அல்லவோ பரியசிப்பன்னாள். முட்டாளானவன் தான் பரமேஸ்வரனுடைய உள்ளே இருக்கப்பட்ட அவருடைய ஞானத்தை புரிஞ்சிக்காமல் பரியசிப்பன். ஹசந்தியஸ்யா சரிதம் ஹி துர்பகா ஸ்வாத்மன் ரதஸ்யா விதுஷா சமீஹிதம் எயிர்வஸ்திரமால்யா பரணானுலேபனை ஸ்வபோஜனம் ஸ்வாத்ம தயோபலாலிதம். உபலாலித்தம் அதை போய் அல்லவோ இந்த அஷடான இந்த உடம்பு அல்லவோ உபலாலித்தம். இதை வச்சு என்னோ ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் போட்டுக்கிறான் மனுஷன். அதுக்கு பட்டு பீதாம்பரத்தை உடுத்தி இந்த உடம்பை இது ஒரு நாளைக்கு ஏதோ நாய் சாப்பிட்டு போகிறது. அதை அவிதுஷ்ணான அஷடு அல்லவோ பண்ணுவன்னாள். இதை பரமேஸ்வரனை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறாள், அவனை ஆராதிக்கணும். அப்பேற்பட்ட காலங்கிறதுக்காக இப்படி சொல்கிறாள். பிரம்மாதயோ யத் கிருத சேதுபாலா யத் காரணம் விஸ்வமிதம் ச மாயா ஆஜ்ஞாகரி யஸ்ய பிசாசச்சர்யா அஹோ விபூம்னஸ் சரிதம் விடம்பனம். பிரம்மாதயோ யத் கிருத சேதுபாலா யத் காரணம் விஸ்வமிதம் ச மாயா ஆஜ்ஞாகரி யஸ்ய பிசாசச்சர்யா அஹோ விபூம்னச்சரிதம் விடம்பனம். பிரம்மாதி தேவதைகள்லாம் என்ன பண்ணுறாள்? அவள்லாம் பரமேஸ்வரனை ஆராதிக்கிறாள். அதனால் இந்த பரமேஸ்வரன் இப்படி பிசாச்ச ரூபத்தில் இப்படி சந்தியா காலத்தில் ரிஷபத்து மேலே ஏறிண்டு பிரமத கணங்களோடு கூட ஏதோ டான்ஸ் அடிச்சுட்டு மேலே விபூதியும் ஸ்மசான தூளியும் போட்டுன்னு போகிறானே, அதுக்கு ஏமாந்துடாதேங்களால். இது விடம்பனம். இது அதை ஏமாந்துடக்கூடாது. அதனால தான் பிரம்மாதிகள்லாம் அவனை சேவை பண்ணுறாளாம். பிரம்மாதயோ யத்கிருத சேதுபாலா. அந்த பரமேஸ்வரனை ஆராதித்து பிரம்மாதிகள்லாம் ஆராதிக்கிறார். அப்பேற்பட்ட பரமேஸ்வரன் அவனை ஆராதிக்க வேண்டிய சமயம் அல்லவா இந்த சந்தியா காலம்ங்கிறதா சொன்னாள். அப்படி சொல்லிவிட்டு அடுத்தாப்புல மைத்ரேயர் மேலே சொல்ல போகிறார். விதுரரை பார்த்து சொல்கிறாள். சைவம் சம்விதத்தே பர்த்ரா மன்மதோன் மதிதேந்திரியா ஜக்ராகவாசோ பிரம்மர்ஷேஹே விருஷலீ வெகதத்ரபா. இப்படி மைத்ரேயர் விதுரருக்கு சொல்கிறாள். இப்படி நல்ல உபதேசத்தை பண்ணிட்டு ஆம்டையாளுக்கு இன்னும் ஒரு முகூர்த்த காலம் பொறுத்துக்கோ, இது பரமேஸ்வரனை ஆராதிக்க வேண்டிய காலம் அல்லவான்னு சொல்லிட்டு இருக்கப்பட்ட அந்த பர்த்தாவை அவளுக்கு காம வசத்தினால பொறுக்க முடியாமல் அவளுடைய வாசகா ஜக்ராயனாள். அப்படி உடம்புல இருக்கிற ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்தாள்னு சொல்லி இதுக்கு மேலே கதை சொல்ல போகிறாள். இது பரியந்தம் இந்த 29 ஸ்லோகத்தையும் இப்படி அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்ரீ சுக உவாச்ச ஸ்ரீ சுக உவாச்ச ஸ்ரீ சுக உவாச்ச நிசம்ய கௌஷாரவிணா உபவர்ணிதாம் நிசம்ய கௌஷாரவிணோபவர்ணிதாம் நிசம்ய கௌஷாரவிணோபவர்ணிதாம் ஹரே கதாம் காரணசுகராத்மனः ஹரே கதாம் காரணசுகராத்மனः ஹரே கதாம் காரணசுகராத்மனः புனஸ்ஸ பப்ரச்ச
तमुद्यताञ्जलिः पुनः स पप्रच्छ तमुद्यताञ्जलिः पुनः स पप्रच्छ तमुद्यताञ्जलिः न चाति तृप्तो विदुरो धृतं व्रतः न चाति तृप्तो विदुरो धृतं व्रतः विदुर उवाच विदुर उवाच विदुर उवाच तेनैव तु मुनिश्रेष्ठ तेनैव तु मुनिश्रेष्ठ तेनैव तु मुनिश्रेष्ठ हरिणा यज्ञमूर्तिना हरिणा यज्ञमूर्तिना आदिदैत्यो हिरण्याक्षः आदिदैत्यो हिरण्याक्षः आदिदैत्यो हिरण्याक्षः हत इत्यनुशुश्रुमा हत इत्यनुशुश्रुमा हत इत्यनुशुश्रुमा तस्य चोद्धरत क्षौणीं तस्य चोद्धरत क्षौणीं तस्य चोद्धरत क्षौणीं स्वदंष्ट्राग्रेण लीलया स्वदंष्ट्राग्रेण लीलया स्वदंष्ट्राग्रेण लीलया दैत्यराजस्य च ब्रह्मन् दैत्यराजस्य च ब्रह्मन् दैत्यराजस्य च ब्रह्मन् कस्माद् हेतोरभून्मृधः कस्माद् हेतोरभून्मृधः कस्मात् हेतोरभून्मृधः श्रद्दधानाय भक्ताय श्रद्दधानाय भक्ताय श्रद्दधानाय भक्ताय ब्रूहि तज्जन्म विस्तरम् ब्रूहि तज्जन्म विस्तरम् ब्रूहि तज्जन्म विस्तरम् ऋषेण तृप्यति मनः ऋषेण तृप्यति मनः ऋषेण तृप्यति मनः परं कौतूहलं हि मे परं कौतूहलं हि मे परं कौतूहलं हि मे साधु मैत्रेय उवाच मैत्रेय उवाच मैत्रेय उवाच साधुवीरत्वया पृष्टम् अवतारकथां हरेः साधुवीरत्वया पृष्टम् साधुवीरत्वया पृष्टम् अवतारकथां हरेः अवतारकथां हरेः यत्त्वं पृच्छसि मत्यानां यत्त्वं पृच्छसि मत्यानां यत्त्वं पृच्छसि मत्यानां मृत्युपाशविशातनीं 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 ययोत्तानपदः पुत्रः ययोत्तानपदः पुत्रः ययोत्तानपदः पुत्रः मुनिना गीतयार्भकः मुनिना गीतयार्भकः मुनिना गीतयार्भकः मृत्योः कृत्वैव मूर्ध्न्यङ्घ्रिं मृत्योः कृत्वैव मूर्ध्न्यङ्घ्रिं मृत्योः कृत्वैव मूर्ध्न्यङ्घ्रिम् आरुरोह हरेः पदम् आरुरोह हरेः पदम् आरुरोह हरेः पदम् अथात्रापीतिहासोऽयम् 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 श्रुतो मे वर्णितः पुरा श्रुतो मे वर्णितः पुरा श्रुतो मे वर्णितः पुरा ब्रह्मणा देवदेवेन ब्रह्मणा देवदेवेन देवानाम् अनुपृच्छताम् देवानामनुपृच्छताम् देवानाम् अनुपृच्छताम् दितिः दाक्षायणी क्षत्तः दितिर्दाक्षायणी क्षत्तः
दितिर्दाक्षायणी क्षत्तः मारीचं कश्यपं पतिं मारीचं कश्यपं पतिं मारीचं कश्यपं पतिम् अपत्यकामाचकमे 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 सन्ध्यायां हृच्छयार्दिता सन्ध्यायां हृच्छयार्दिता सन्ध्यायां हृच्छयार्दिता. இவருக்கு கஷ்யபர்னு பேர் என்ன காரணம்னா சொன்னால் வியாக்கியானத்தில் சதா கஷ்யம் பிபதியா சா கஷ்யப்பான்ட்டு. சில பேர் எங்கே காப்பி கிளப் இருக்கோ அங்கெல்லாம் இறங்கி இறங்கி காப்பி சாப்பிட்டுட்டே இருப்பேன். ஏன்னா அவ்வளவு காப்பியில் பிரியம். காப்பியை சதா சாப்பிட்டுட்டு இருப்பேன். அப்படி இந்த ரிஷி கஷ்யம்னு ஒரு ட்ரிங்க்கு, அதை நினச்ச போதெல்லாம் சாப்பிட்டுட்டே இருப்பான். எப்படி இருக்கிறதுனா சமயம் தோன்றதெல்லாம் கஷ்யங்கிறதான ஒரு பானம், அதை எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டே இருப்பார். அதான் கஷ்யம் சதா பிபதி. அதனால் அவருக்கு கஷ்யபகான்னு பேருன்னு சொன்னாள் புத்தர். இப்படி கஷ்யபர்னு பேர் அவருக்கு, அதான் காரண பேர். இஷ்ட்வாக்னிஜிஹ்வம் பயசா புருஷம் யஜுஷாம் பதிம் இஷ்ட்வாக்னிஜிஹ்வம் பயசா இஷ்ட்வாக்னிஜிஹ்வம் பயசா இஷ்ட்வாக்னிஜிஹ்வம் பயசா புருஷம் யஜுஷாம் பதிம் புருஷம் யஜுஷாம் பதிம் புருஷம் யஜுஷாம் பதிம் நிம்லோச்சத்யர்க்க ஆசீனம் நிம்லோச்சதி அர்க்க ஆசீனம் நிம்லோச்சதி அர்க்கே ஆசீனம். இந்த அர்க்கே ஆசீனம்னு சேர்ந்ததுன்னா சந்தியில் அர்க்க ஆசீனம்னு வரும். அது நிம்லோச்சத்யர்க்க ஆசீனம் அக்ஞகாரே சமாஹிதம் அக்ஞகாரே சமாஹிதம் அக்ஞகாரே சமாஹிதம். திதிருவாச்ச திதிருவாச்ச யஷமாம் त्वत्कृते विद्वन् येषमां त्वत्कृते विद्वन् येषमां त्वत्कृते विद्वन् काम आत्तशरासनः काम आत्तशरासनः काम आत्तशरासनः दुनोति दीनां विक्रम्य दुनोति दीनां विक्रम्य दुनोति दीनां विक्रम्य रम्भामिव मतङ्गजः रम्भामिव मतङ्गजः रम्भामिव मतङ्गजः तद्भवान् दह्यमानायां तद्भवान् दह्यमानायां तद्भवान् दह्यमानायां सपत्नीनां समृद्धिभिः सपत्नीनां समृद्धिभिः प्रजावतीनां भद्रन्ते प्रजावतीनां भद्रन्ते मय्यायुङ्क्ताम् अनुग्रहं मय्यायुङ्क्ताम् अनुग्रहं मय्यायुङ्क्ताम् अनुग्रहं भर्तरी आप्तोरुमानानां भर्तर्याप्तोरुमानानां भर्तरी आप्त उरुमानानां भर्तर्याप्तोरुमानानां लोकानाविशते यशः लोकानाविशते यशः लोकान् आविशते यशः पतिर्भवद्विधो यासां पतिर्भवद्विधो यासां पतिर्भवद्विधो यासां प्रजया ननु जायते प्रजया ननु जायते प्रजया ननु जायते पुरा पिता नो भगवान् पुरा पिता नः भगवान् पुरा पिता नो भगवान् दक्षो दुहितृवत्सलः दक्षः
दुहितृवत्सलः दक्षो दुहितृवत्सलः कं वृणीतवरं वत्साः कं वृणीतवरं वत्साः कं वृणीतवरं वत्साः इत्यपृच्छत नः पृथक् इत्यपृच्छत नः पृथक् इत्यपृच्छत नः पृथक् स विदित्वात्मजानाम्नः स विदित्वात्मजानाम्नः स विदित्वात्मजानाम्नः भावं सन्तानभावनः भावं सन्तानभावनः भावं सन्तानभावनः त्रयोदशाददात्तासां 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 यास्ते शीलमनुव्रताः यास्ते शीलमनुव्रताः यास्ते शीलमनुव्रताः अथ मे कुरु कल्याणम् अथ मे कुरु कल्याणम् अथ मे कुरु कल्याणम् कामं कमललोचन कामं कमललोचन कामं कमललोचन आर्तोपसर्पणं भूमन्ने आर्तोपसर्पणं भूमन्ने आर्तोपसर्पणं भूमन्ने अमोघं हि महीयसी अमोघं हि महीयसी अमोघं हि महीयसी इति तां वीरमारीचः इति तां वीरमारीचः इति तां वीरमारीचः कृपणां बहुभाषिणीं कृपणां बहुभाषिणीं कृपणां बहुभाषिणीं प्रत्याह अनुनयन् वाचा प्रत्याह अनुनयन् वाचा प्रत्याह अनुनयन् वाचा प्रवृद्ध अनङ्गकश्मलां प्रवृद्ध अनङ्गकश्मलां प्रवृद्धानङ्गकश्मलां प्रवृद्धानङ्गकश्मलां एष तेऽहं विधास्यामि एष तेऽहं विधास्यामि एष तेऽहं विधास्यामि प्रियं भीरु यदिच्छसि प्रियं भीरु यदिच्छसि प्रियं भीरु यदिच्छसि तस्याः कामं न कः कुर्यात् तस्याः कामं न कः कुर्यात् तस्याः कामं न कः कुर्यात् सिद्धिस्त्रैवर्गिकी यतः सिद्धिः त्रैवर्गिकी यतः सिद्धिः त्रैवर्गिकी यतः सर्वाश्रमान् उपादाय सर्वाश्रमान् उपादाय सर्वाश्रमान् उपादाय स्वाश्रमेण कलत्रवान् स्वाश्रमेण कलत्रवान् स्वाश्रमेण कलत्रवान् व्यसनार्णवम् अत्येति व्यसनार्णवम् अत्येति व्यसनार्णवमत्येति जलयानैः यथार्णवम् जलयानैर्यथार्णवम् जलयानैर्यथार्णवम् यामाहुः आत्मनो ह्यर्थम् यामाहुः आत्मनो ह्यर्थम् यामाहुरात्मनो ह्यर्थम् श्रेयस्कामस्य मानिनी श्रेयस्कामस्य मानिनी श्रेयस्कामस्य मानिनी यस्यां स्वधुरमध्यस्य यस्यां स्वधुरमध्यस्य यस्यां स्वधुरमध्यस्य पुमांश्चरति विज्वरः पुमांश्चरति विज्वरः पुमांश्चरति विज्वरः
पुमांश्चरति विज्वरः यामाश्रित्येन्द्रियारातीन् यामाश्रित्य इन्द्रियारातीन् यामाश्रित्येन्द्रियारातीन् दुर्जयानितराश्रमैः दुर्जयान् इतराश्रमैः वयं जयेम हेलाभिः दस्यून् दुर्गपतिर्यथा न वयं प्रभवस्तां त्वाम् अनुकर्तुं गृहेश्वरी अप्यायुषा वा कार्त्स्न्येन ये चान्ये गुणगृध्नवः अथापि काममेतं ते प्रजात्यै करवाण्यलं यथा मां नातिरोचन्ति मुहूर्तं प्रतिपालय एष घोरतमा वेला घोराणां घोरदर्शन चरन्ति यस्यां भूतानि भूतेशानुचराणि एतस्यां साध्विसन्ध्यायां भगवान् भूतभावनः परीतो भूतपर्षद्भिः वृषेणाटति भूतराट् श्मशानचक्रानिल धूलिधूम्र विकीर्ण विद्योत जटाकलापः भस्मावगुण्ठा अमलरुक्मदेहः भस्मावकुण्ठामलरुक्मदेहः देवस्त्रिभिः पश्यति देवरस्ते न यस्य लोके स्वजनः परो वा नात्यादृतो नोत कश्चिद्विगर्ह्यः
नात्यादृतो नोत कश्चिद् विगर्ह्यः वयं व्रतैः यच्चरणापविद्धां वयं व्रतैर्यच्चरणापविद्धां वयं व्रतैर्यच्चरणापविद्धाम् आशास्महेजां बत भुक्तभोगाम् आशास्महेजां बत भुक्तभोगाम् आशास्महेजां बत भुक्तभोगाम् यस्यानवद्याचरितं मनीषिणः यस्य अनवद्य अचरितं मनीषिणः यस्यानवद्याचरितं मनीषिणः यस्यानवद्याचरितं मनीषिणः गृह्णन्ति अविद्यापटलं बिभित्सवः गृह्णन्तविद्यापटलं बिभित्सवः गृह्णन्त्यविद्यापटलं बिभित्सवः निरस्तसाम्यातिशयोऽपि यत्स्वयं निरस्तसाम्यातिशयोऽपि यत्स्वयं निरस्तसाम्यातिशयोऽपि यत्स्वयं पिशाचचर्यामचरद्गतिः सतां पिशाचचर्यामचरद्गतिः सतां पिशाचचर्यामचरद्गतिः सतां हसन्ति यस्याचरितं हि दुर्भगाः हसन्ति यस्याचरितं हि दुर्भगाः हसन्ति यस्याचरितं हि दुर्भगाः स्वात्मन् रतस्य विदुषः समीहितं स्वात्मन् रतस्य अविदुषः समीहितं स्वात्मन् रतस्य विदुषः समीहितं यैर्वस्त्रमाल्याभरणानुलेपनैः यैर्वस्त्रमाल्याभरणानुलेपनैः यैः वस्त्रमाल्य आभरण अनुलेपनैः श्वभोजनं स्वात्मतयोपलालितं श्वभोजनं स्वात्मतयोपलालितं श्वभोजनं स्वात्मतयोपलालितं श्वभोजनं स्वात्मतयोपलालितं ब्रह्मादयो यत्कृतसेतुपाला ब्रह्मादयो यत्कृतसेतुपाला ब्रह्मादयो यत्कृतसेतुपाला यत्कारणं विश्वमिदं च माया यत्कारणं विश्वमिदं च माया यत्कारणं विश्वमिदं च माया आज्ञाकरी यस्य पिशाचचर्या आज्ञाकरी यस्य पिशाचचर्या अहो विभूम्न चरितं विडम्बनम् अहो विभूम्नः चरितं विडम्बनम् अहो विभूम्नश्चरितं विडम्बनम् ஸ்ரீ ஹரே நமஹ. இன்னைக்கு இதோட நிறுத்திப்போம். இதுக்கப்புறம் இருக்கிற ஸ்லோகங்கள் எல்லாம் அடுத்த வாரம் பார்ப்போம். இப்போது சமாபன ஸ்லோகத்தோடு நிறுத்திக்கிறேன். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண மஹீம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम् चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय
पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने। श्रीहरे नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये। हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय।